நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆனா கண்டவராயன்பட்டி தெண்டாயுதபாணி கோயில்ல மட்டும் இருக்கிற சிறப்பு என்னன்னா, எல்லா கோயிலையும் விட இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லா ஊர்லயும் முருகப்பெருமான் மலை மீது கருவறை கொண்டிருப்பான். எல்லா ஊர்லயும் முருகப்பெருமான் மலை மீது கருவறை கொண்டிருப்பான். ஆனால் கருவறைக்குள் ஒரு மலை மீது இருக்கிற முருகப்பெருமானை நீங்க கண்டவராயன்பட்டில தான் பார்க்க முடியும். கருவறைக்குள்ளேயே குடகு மலையிலிருந்து கல் கொண்டு வந்து மலை போலவே அதை செதுக்கி மலை மீது முருகப்பெருமான் நிற்பது போல ஒரு காட்சியை வேற எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். உலகத்துல சிறந்த தர்மங்கள் எது பாரதியார் பட்டியலிடுறார். இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் எத்தல். இன்னருங்கனி சோலைகள் செய்தல் ஒண்ணு, நல்லா தெரிஞ்சுங்க ஐயா. இன்னருங்கனி சோலைகள் செய்தல் ஒண்ணு. ரெண்டு, இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல். இனிய நீர்த்தம் சுனைகள் ஏற்றல். ஓகே. அன்ன சத்திரம் 1000 வைத்தல். அன்ன சத்திரம் 1000 வைத்தல். ஆலயம் 10000 நாட்டல். ஆலயம் 10000 நாட்டல். பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படிங்கிறாரு. நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய வாழ்வியல் முறையில் செய்த தர்மங்களை பார்த்து தான் பாரதி பாடியிருப்பாரோன்னு நான் நினைக்கிறது உண்டு. அதனாலதான் இந்த புகழ்மிக்க இந்த கோயில் 1947 அந்த அருமையான காலகட்டங்கள் எல்லாம் இந்த அருமையான ஆலயத்திற்கு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள், அதாவது குமாரசாமி ராஜா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு தமிழக முதலமைச்சர் இங்கே வருகை தந்திருக்கிறார். பூமிதான இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த வினோபாஜி அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். பூங்குன்ற விவசாயிகள் மாநாடு இந்த ஆலயத்தில் நடந்திருக்கிறது. சா கணேசனார் அவர்கள் இங்கே கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீகம் வளர்க்கிற ஒரு ஆலயம் தேசியத்துக்கும் சேர்த்து பாடுபடுதுன்னா அது கண்டராயன்பட்டி தண்டாயுதபாணி கோயில் தான். ஒரு காலத்துல பாருங்க, பிள்ளைகளை எப்படி பெத்து போட்டாங்க நம்ம முன்னோர்கள். எங்க பெரியப்பாவுக்கு 12 பிள்ளை. 12 பிள்ளைக்கும் பேர் வச்சிருக்காரு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு 12 மாசத்து பேரையும் 12 பிள்ளைகளுக்கு வச்சுட்டார். நான் எங்க பெரியப்பாட்ட கேட்டேன், பெரியப்பா என்ன இப்படி 12ஓட நிப்பாட்டிட்டாரு, கூட 2 பெற்றிருந்தேன்னா நம்ம ஊர்ல நானே பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆயிருப்போம்ல, ஏன் 12ஓட நிப்பாட்டினேருன்னு. அதுக்கு எங்க பெரியப்பா சொன்னாரு, தம்பி 12 மாசத்து பேரையும் வச்சேன், 12க்கு பிறகு 13வது ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா பேர் வைக்கிறதுக்கு கேலண்டர்ல மாசமும் இல்ல, அதுக்கு பிறகு உங்க பெரியம்மா மாசமாவும் இல்லைன்ட்ட. துள்ளி விளையாடும் பிள்ளை துள்ளி விளையாடுமா, அப்பதான் அந்த குழந்தைய பார்க்க ஆசையா இருக்குமா. அதை விட்டுட்டு வெள்ளி விளையாடுற மலையாவுக்கு போவாராம் செட்டியார் பிள்ளை விட்டுட்டு. துள்ளி விளையாடும் சின்ன பிள்ளை முகம் மறந்து வெள்ளி விளையாடும் மலையாட்சிமை தன்னை அடைய, நாகப்பட்டினத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்தில்லாண்டவனே, செந்தில்லாண்டவனே ஐயா செந்தில்லாண்டவனே, வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்தில்லாண்டவனே. இப்போ கப்பல் ஏற போறாராம் நாகப்பட்டினத்தில். ஆத்தா மகன் பிள்ளையெல்லாம் ஏற்றி விட போயிருக்காங்களாம். இப்படி திரும்பி பார்த்தாராம், 3 பேரும் தெரிஞ்சா 4 பேர் தெரிஞ்சாகலாம். 3 பேர் தானே தெரியணும், 4 பேர். கப்பல் ஏறுகையில் முதலில் கடல் முகம் தெரியும், கண்களில் நீரோடு நிற்கும் மனைவி முகம் தெரியும், அன்னை முகம் தெரியும், அன்பு பிள்ளை முகம் தெரியும், அந்த முகங்களிடை செந்தூர் கந்தன் முகம் தெரியும். ஆகா, வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தமிழ்கடல் தேவகோட்டை ராமநாதன் தலைமையிலே மனிதகுலம் மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது ஆன்மீகமா அறிவியலா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. ஆன்மீகம் என்ற அணியில் விஜய் டிவி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் திருவாரூர் கார்த்திக் ராஜா மற்றும் விஜய் தொலைக்காட்சி புகழ் இசையரசி நாகர்கோவில் மலர்விழி ஆகியோரும், அறிவியலே என்ற அணியில் வாதிட விஜய் தொலைக்காட்சி புகழ் நகைச்சுவை தென்றல் திரு நெல்லை ராம பூதத்தான்
மற்றும் விஜய் டிவி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் கும்பகோணம் நாகமுத்து பாண்டியன் ஆகியோர் பங்கு பெற்று சிறப்பிக்க உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான நிதியுதவியை தேவகோட்டை ராம்நகரை சார்ந்த ஆசிரியர் காசுஸ்ரீ நாகராஜன் அழகம்மை ஆட்சி அவருடைய நினைவாக தொழிலதிபர் திரு என் பாலாஜி, மேனேஜிங் டைரக்டர் லேட்ரிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அட்வொகேட் திரு என் ராம்ஜி, அட்வொகேட் திரு என் ஜெயகரி பிரசாத் ஆகியோர் வழங்கினர். அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். தொலைக்காட்சியிலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளிலும் அதிகமாக பங்கு கொண்டு வருபவர். பெருவாரியான குடமுழுக்கு விழாவிலே நேர்முக வர்ணனை செய்தவர். நாளைக்கும் அவர் நேர்முக வர்ணனை செய்ய உள்ளார். அவர் பல நாடுகள் சுற்றி வருவார். அவர் மூலம்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். இப்பொழுது கூட மலேசியா சென்று பினாங்கிலிருந்து நேற்று இரவு 12 மணிக்கு தான் அவர் வந்து சேர்ந்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அதனால் அவர்களை வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு அழைக்கிறேன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் எட்டு மெடுக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. எல்லாம் வல்ல ஏகவல்ல இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருத்தாழை பணிந்து போற்றி தண்டாயுதபாணியினுடைய திருவடிகளை பிரார்த்தித்து தற்போது நாளை காலை 4ஆம் குடமுழுக்கை காண இருக்கின்ற இந்த ஆலயம், நாளைக்கு காலையில் இந்த கோவில் கட்டி 4வது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேனாச்சினா நாவண்ணா கண்டவராயன்பட்டியை சார்ந்த இளையாத்தக்குடி கோயில் கழனிவாசல் வகுப்பை சார்ந்த பங்காளிகள் ஒரு சிறப்பான ஒரு முறையிலே இந்த ஏற்பாட்டை தன்னுடைய முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்த இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய ஆன்மீக நெறிமுறையை கடைப்பிடித்து சீரும் சிறப்புமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை இவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் நடத்தி வருவது என்பது, வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த ஆலயத்தை இன்னும் மெருகேற்றி இருப்பது, பொதுவாக அனைத்து ஊர் மக்கள், நகரத்தார்கள், நாட்டார்கள், அனைத்து நகரத்து மக்களும் கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டிய ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சி. காரணம், இந்த அற்புதமான இந்த ஆலயத்தை அமைத்து கொடுத்த மனிதர் சாதாரண மனிதர் அல்ல. ஒரு பெரிய தர்மசீலராக திகழ்ந்த குடும்பம் இந்த குடும்பம். ஒரு குடும்பத்தார்கள் ஏதேனும் ஒரு பணியைத்தான் செய்திருப்பார்கள். ஆனால் பல்வேறு திருப்பணிகளில் பங்கு பெற்றவர்கள் என்றால் அது கண்டராயன்பட்டி தேனாச்சினா நாவண்ணா குடும்பத்தார்கள் தான். நல்ல ஒரு கரவொலி உற்சாகமாக நீங்கள் கொடுத்து வாழ்த்தலாம். நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆச்சரியமாக இவ்வளவு பணிகளா, இவ்வளவு செயல்பாடுகளா. தேனப்ப செட்டியாரின் மகன் சின்னக்கருப்ப செட்டியாரின் மகன் நாச்சியப்ப செட்டியார் என்று அழைக்கப்படக்கூடிய தேனாச்சினா நாவண்ணா குடும்பத்தார்கள் செட்டிநாட்டிலே பிரபலமாக அறியப்படக்கூடிய விலாசம். அதிலே குறிப்பாக நாவண்ணா சோனா என்கிற தேனாச்சினா நாவண்ணாருடைய மைந்தர் பெரு வணிகர், மிக பெரும் வணிகராக திகழ்ந்தவர். அதில் தேனாச்சினா நாவண்ணாவினுடைய 4 புதல்வர்களும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து இந்த குடும்பத்தை வழிநடத்திய ஒரு சிறப்பு மிகுந்த உதாரண புருஷர்கள். அதில் குறிப்பாக தேனாச்சினா நாவண்ணா ஐயா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலிலே சிலையாக இருக்கின்ற அந்த பெரியவர் இல்வாழ்க்கையை ஒரு காலத்திலே மனைவியினுடைய காலம் நிறைவு பெற்ற பிறகு தன் வாழ்நாள் காலத்திற்கு பிறகு கோவிலூரில் சென்று காஷாயம் பெற்று துறவரம் பூண்ட ஒரு வாழ்நாளில் துறவியாக வாழ்ந்த நகரத்தார்கள் ஒருவர். அதனால் அது ரொம்ப சிறப்பு. அதனால் எல்லாருடைய பெரும்பான்மையான வாழ்நாள் காலமும் அக்னி பகவான் கையில் போகும். ஆனால் பூமாதேவிகிட்ட இன்னைக்கு போய் சேர்ந்து காஷாயம் பெற்றதனால் மிகச் சிறப்பான அந்த 3ஆம் குழிமூடி 10ஆம் குழிமூடி மோட்ச நிலை எய்துகிற துறவு வாழ்க்கை மேற்கொண்ட ஒரு மனித புனிதராக திகழ்ந்தவர் தான் தேனாச்சினா. அதனால் துறவியாக வாழ்ந்து சமாதி பெற்று இன்றைக்கும் சமாதினா ஒன்றும் இல்லை, ஆதினா கடவுள், சமாதினா அந்த ஆதிக்கு சமமாக மனிதன் ஆகுகிற நிலை சமாதி. ஒரு மனிதனே இறைவனாக மாறுவது.
சார்ந்ததன் வண்ணமாதல் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தத்திலே சொல்வார்கள். எதை சாருகிறோமோ அந்த வண்ணமாக மாறுவோம். சிவனை சார்ந்தோம் என்றால் சிவனுடைய வண்ணமாக சிவலிங்கமாகவே மாறுதல், அதுதான் சமாதின்னு பேர். அதனால ஒரு மனிதர் இங்கே பிறந்து மற்றவர்களைப் போல மறிக்காமல் சிவலிங்கமாகவே மாறி இருக்கிறார் என்றால் அது தேனாச்சினா நாவண்ணா என்பதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். எல்லோரும் பல்வேறுபட்ட வாழ்நாள் காலத்தில் பல்வேறு அனுபவங்களை சந்திப்பார்கள். ஆனால் தேனாச்சினா நாச்சியப்ப செட்டியார் அவர்கள் இறை நிலையை உண்மையிலேயே எய்தி இறை வடிவமாகவே மாறியிருக்கிற ஒரு மகத்துவமான மனிதர். அவருடைய பெயரில்தான், தன் தந்தையார் பெயரில்தான் சாலை இருக்க வேண்டும் என்று தான் உருவாக்கிய சாலையை சொக்கலிங்கம் செட்டியார் மற்றவர்கள் உங்கள் பெயரில் வைக்கலாமேன்னு கேட்டபோது கூட இல்லை, என் தகப்பனார் பெயரில் தான் வைக்க வேண்டும் என்று அற்புதமான பிள்ளையை பெற்றவர் தேனாச்சினா நாவண்ணா. அந்த வைத்த அந்த மாமனிதர் சாதாரணம் இல்லை. அந்த சாலை ஓரத்தில் 600 புளிய மரங்களை வேற நட்டு, இன்றைக்கி அந்த சாலை ஓரமாக இன்றைக்கி இந்த தேனாச்சினா நாவண்ணாவோட தர்ம கல், அந்த கல் இருக்கும். இங்கே ஒரு கோவிலை கட்டினார்கள். கோவில் கட்டுவதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே தன் தந்தையாரின் மணிவிழா அன்றைக்கு சாலை, ஊருக்கு சாலையை முதல்ல துவக்கினார்கள். அப்புறம் கோவில். அதை விட ரொம்ப ஆச்சரியம் என்ன, ஒரு படி மேலே போய் எல்லாரும் ஒரு கார் வாங்கிறதுக்கே ரொம்ப அதிசயப்பட்டு பிரயத்தனப்படுற காலத்தில் 2 கார் வாங்கி கொண்டாந்து சிவங்கோயில் வாசலில் நிப்பாட்டி, ஒரு கார் எனக்கு, இன்னொரு கார் அவசரமாக இந்த மக்கள் மருத்துவ சேவைக்காக ஊருக்குன்னு இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் முதல் ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கினவர் தேனாச்சினா நாவண்ணா சொன்னான். இந்த ஊர் முதல் ஆம்புலன்ஸ்னு ஒன்று, ஆம்புலன்ஸ்னு பேர் இல்லை, ஆனால் அதுக்கான அர்த்தம் அதுதான், அதுக்கான சேவை அதுதான். அதனால தான் இந்த புகழ்மிக்க இந்த கோயில் 1947 அந்த அருமையான காலகட்டங்கள்லாம் இந்த அருமையான ஆலயத்திற்கு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள், அதாவது குமாரசாமி ராஜா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு தமிழக முதலமைச்சர் இங்கே வருகை தந்திருக்கிறார். பூமிதான இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த வினோபாஜி அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். பூங்குன்ற விவசாயிகள் மாநாடு இந்த ஆலயத்தில் நடந்திருக்கிறது. சா கணேசனார் அவர்கள் இங்கே கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆன்மீகம் வளர்க்கிற ஒரு ஆலயம் தேசியத்துக்கும் சேர்த்து பாடுபடுதுன்னா அது கண்டராயன்பட்டி தண்டாயுதபாணி கோயில் தான். ஆன்மீகமும் இருக்கிறது, அங்கே தேசியமும் இருக்கிறது, 2 சேர்ந்த கோயில். எப்பேற்பட்ட ஆட்கள் சா கணேசன் அவர்கள், பூமிதான இயக்கத்தினுடைய தலைவர் வினோபா அவர்கள், அதே போல் நம்முடைய குமாரசாமி ராஜா அவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த ஆலயத்தில் நான் ரொம்ப வியக்கிறது என்ன, இப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், நிறைய குமரப்பன் சார் அருமையாக சொல்லுவார். நான் இந்த கோயிலில் பார்த்து வியக்கிற ஆச்சரியம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், ஆனால் கண்டவராயன்பட்டி தண்டாயுதபாணி கோயிலில் மட்டும் இருக்கிற சிறப்பு என்னென்னா, எல்லா கோயிலையும் விட இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது. எல்லா ஊர்லையும் முருகப்பெருமான் மலை மீது கருவறை கொண்டிருப்பான், எல்லா ஊர்லையும் முருகப்பெருமான் மலை மீது கருவறை கொண்டிருப்பான். ஆனால் கருவறைக்குள் ஒரு மலை மீது இருக்கிற முருகப்பெருமானை நீங்கள் கண்டராயம்பட்டில் தான் பார்க்க முடியும். கருவறைக்குள்ளேயே குடகு மலையிலிருந்து கல் கொண்டு வந்து மலை போலவே அதை செதுக்கி மலை மீது முருகப்பெருமான் நிற்பது போல ஒரு காட்சியை வேற எந்த ஆலயத்திலையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். அப்படி ஒரு அதிசயம். கருவறைக்குள் ஒரு மலை, மலையின் மீது கருவறை பார்த்துருப்பீங்க, கருவறையில் மலை பார்த்துருப்பீங்களா? அதை இந்த ஆலயத்தில் பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது. அப்போ என்ன சிறப்பு? இந்த கருவறையில் இருக்கிற மலை மீது இருக்கிற முருகப்பெருமானை வணங்குகிறவர்கள் மலை மீது ஏறி அந்த முருகப்பெருமான உயரத்தில் பார்க்கணும். ஆனால் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் கருவறைக்குள்ளேயே மலை மீது இருக்கிறான் என்றால், எனக்கா நீ சிரமப்பட்டு கூட வர வேணாப்பா, எளிமையாக வந்தால் உன்னை மலை மீது நானே உயர்த்துறேன்னு சொல்கிறார் இந்த முருகப்பெருமான். தண்டாயுதபாணி சிலையை போய் பாருங்க, ஒரு காலை முன்ன வச்சு ஒரு காலை பின்ன வச்சு தண்டாயுதபாணின்னு கூப்பிட்டோன்னா இந்த ஓடி வர்றேன்ப்பா நான் ரெடி ஜூட்னு நிற்கிற கடவுள் தண்டாயுதபாணி. அற்புதமான ஒரு காட்சியாக இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு அருமையான தனி முருகன் கோயில். நாட்டுக்கோட்டை நகரத்தார் கோயில்கள் ஊர்களில் நகர கோயில்கள் சிவன் கோயில்கள் தான் இருக்கும். சில ஊர்களில் தான் அம்மன் கோயில்கள், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில் இருக்கும். அதில் 5 ஊரில் இருக்குது.
மானகிரி, விராச்சலை, ராங்கியம், இப்படி 5 ஊர் இருக்குது. 5 ஊர்களில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஊர்களில் 5 ஊர்களில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான் நகர கோயில். அதில் தனியார்கள் தனி கோயிலாக முருகன் கோயிலை 17 ஊர்களில் கட்டியிருக்கிறாங்க. 17 ஊரில் தனி கோயில், கண்ணராயம்பட்டி மாதிரி தனியார், நகரத்தார்களில் தனி குடும்பத்தார்கள், அப்படி பல்வேறு ஊர்களில் இருக்குது. ஆனால் எல்லாம் தண்டாயுதபாணியா, முருகன் வள்ளி தெய்வானையா, பல கோலங்களில் இருக்குது. ஆனால் இவ்வளவு வரலாற்று சிறப்போடு இவ்வளவு அருமையான பல்வேறு சிறப்புகளும் அமைப்பு கொண்டிருக்கிற ஒரு கோயில்னால் அது கண்டராயன்பட்டி தேனாச்சினா நாவண்ணா உருவாக்கின இந்த தண்டாயுதபாணி ஆலயம். அதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா, தேனாச்சினா நாவண்ணா ஐயா அவர்கள் நாச்சியப்பையா சாலைன்னு இந்த சாலையை உருவாக்கின சொக்கலிங்கத்தியார் நாவண்ணா சோனா அவர்கள் பெரு வணிகராக இருந்திருக்கார். பர்மாவில் அரிக்கன்கிற ஊரில் அரிசி வியாபாரம், பெரிய அளவில் அரிசி வியாபாரம் பண்ணியிருக்கார். அதாவது அந்த அரிக்கன்கிற ஊரில் தண்டாயுதபாணி கோயில் கட்டி அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த காலத்தில் மலர் எடுக்கிறதுக்காக ஃப்ளைட்டில் போய் பூ எடுத்து வந்திருக்கார் கும்பாபிஷேகத்துக்கு. எல்லாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியம். பர்மாவில் இப்போ வந்து அரிக்கன் எங்கே தெரியுமா இருக்கு? இந்த அரிக்கன் பகுதி வந்து இன்னொரு நாட்டோட சேர்ந்துருச்சு பிரிவினையில். பங்களாதேஷில் அரிக்கனில் நகரத்தார் கோயில் இருக்கு. அந்த கோயில் ஐயா உருவாக்கின கோயில். ஐயாக்கள் போன்றவர்கள்லாம் இங்கே சேர்ந்து கடை வச்சிருந்தவர்கள் மெயினாக ஐயா தேனாச்சி நாவண்ணா சோனா அவர்கள்லாம் உருவாக்கின கோயில். இந்தோனேஷியாவில் மேடான்னு ஒரு ஊர் இருக்கு. மேடான், அங்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கரவொலி கொடுத்து வாழ்த்தணும். 100 ஆண்டுகள் முன்பு. இப்போவா? அதே போல் இப்போ எல்லாம் தாய்லாந்துக்கு போகிறாங்க எல்லாரும். அவங்க எதுக்கோ போகிறாங்க. ஆனால் தாய்லாந்தில் அந்த காலத்தில் தாய்லாந்து கிடையாது பேர். தாய்லாந்துக்கு பழைய பேர் சயாம்னு பேர். சயாமில் தண்டாயுதபாணி கோயில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கட்டியிருக்காங்க. இப்போ சைகோன்னு முந்தி சொன்னோம். இப்போ பேர் என்ன தெரியுமா? ஹோசிமின் சிட்டி, வியட்நாம்னு பேர். ஹோசிமின் சிட்டியில் நகரத்தாருக்கு உருவாக்கின தண்டாயுதபாணி கோயில் இருக்குது. இந்தோனேஷியா, பங்களாதேஷ், சைகோன், இப்போ அதான் ஹோசிமின் சிட்டியில். அது மாதிரி தாய்லாந்தில் சயாமில், மேடான் இந்தோனேஷியாவில் மேடானில், அதே மாதிரி சிங்கப்பூர் செட்டாங்கோட் தண்டாயுதபாணி கோவில். மலேசியாவில் 17 கோவில் இன்றைக்கி நகரத்தார் கையில் இருக்குது. 3 கோயில் நகரத்தார் கையில் இல்லை, மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. 20க்கும் மேற்பட்ட கோயில்களை நகரத்தார்கள் மலேசியாவில் உருவாக்கினார்கள். தண்டாயுதபாணி மேலே அவ்வளோ பிரியம். ஏன் தண்டாயுதபாணியை உருவாக்கினாங்க? அதான் முக்கியமான விஷயம். தண்டாயுதபாணிங்கிற தெய்வம் வந்து ரொம்ப சிறப்பு. வாழ்க்கையில் என்னன்னா, பழனி மலை மீது ஞான தண்டாயுதபாணியா முருகப்பெருமான் நிற்கிறான். இந்த தண்டாயுதத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட இல்லை, தனி முருகனாக இருக்கிறான். அப்போ என்ன சிறப்பு? இங்கேருந்து வணிகத்துக்காக நகரத்தார்கள் வெளிநாட்டுக்கு போகிற போது ஆட்சிமார்களை கூட்டிகிட்டு போகல, தனி ஒரு ஆளாக தான் போனாங்க. போயிருந்தால் இவ்வளோ பணத்தை கொண்டாந்துருக்க முடியுமான்னு தெரியல. கொண்டாந்துருப்பா சிறப்பாக. இங்கே கொண்டாந்து ஆட்சியில் இங்கே வச்சதுனால தான் பணத்தை இவ சேர்த்து வச்சா. அங்கே இருந்த ஆட்சிமார்களை எல்லாம் சொந்த ஊரில் பாதுகாப்பாக இங்கே இருக்க வச்சுட்டு செட்டியார்கள் பூரா வணிகம் பண்ணுறதுக்கு பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், சைகோன், வியட்நாம், இலங்கை, பல ஊர் போனாங்க. இந்த ஊர்களுக்கெல்லாம் போகும்போது பெண்கள் இங்கிருந்து கடல் தாண்டி போகிற பழக்கம் இல்லை. அதனால் தாங்கள் மட்டும் அந்த ஊருக்கு போன போது சிவாச்சாரியார் இடத்துல போய் கேட்டாங்க, குல குருட்ட கேட்டாங்க. அவர் சொன்னாரா, நாங்கள் இங்கேருந்து இங்கே வணிகத்துக்கு போகிறோமே, எந்த சாமியை கொண்டு போய் பூஜை பண்ணலாம்? சிவலிங்கத்தை கொண்டு போகலாமா? கொண்டு போகப்படாதுன்ட்டாங்க. ஏன்னா சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறதுக்கு பிராமணர்கள் வரணும், சிவாச்சாரியார்கள் தான் பூஜை பண்ணணும். சிவாச்சாரியார்கள் கடல் தாண்டி வரமாட்டார்கள். அந்த காலத்தில் பூஜை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணலாம்? தண்டாயுதபாணியை பண்டாரங்கள் பூஜை பண்ணலாம், பிள்ளையாரை கூட்டிகிட்டு போய் கொண்டே நீங்கள் வைக்கலாம், பூஜை பண்ணலாம். அதனால் பிள்ளையாரையும் தண்டாயுதபாணியும் கொண்டு போய் அங்கே ஸ்தாபிதம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் ஒன்று வேல் இருக்கும், இல்லை தண்டாயுதபாணி இருக்கும். அயல் நாட்டில் பூரா கடல் தாண்டி தண்டாயுதபாணி செல்வார். இதில் என்ன அர்த்தம்? உலகத்திலேயே சாமியை பழிக்கு பழி வாங்கின ஒரே குரூப் நம்ம தான். நாங்கள் எப்படி ஆட்சி இல்லாமல் போயிருக்கோமோ அப்படித்தான் நீ வள்ளி தெய்வானை இல்லாமல் அங்கே இருக்கணும்னு ஒரே குரூப் நகரத்தார் தான். நாங்கள் இருக்க மாட்டோம்னா நீ இருக்கணும், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் உனக்கு, நாங்கள் இருக்க மாதிரி தான் வாழ்க்கை. எப்படி மனசு சஞ்சலப்படாமல் அங்கே இருக்கணும், சலனப்படாமல் இருக்கணும்னு அழகாக அந்த வாழ்க்கை நெறிமுறையை வகுத்திருக்காங்க தண்டாயுதபாணி. ரொம்ப கடுமையான தெய்வம் தண்டாயுதபாணி. தண்ணீர் மலைன்னு ஒரு கோயில் இருக்கு, பினாங்கு.
வாய்ப்பு இருந்தால் ஒரு தவணை போய் பாருங்க, முருகப்பெருமான் தொடையில் முதுகில் கையில எல்லாம் மச்சம் இருக்கும். ஆகா, அப்படியே பாதரட்சை போட்டு இந்த அவனை காப்பாற்ற நான் ரெடியாக அந்த காலில் பாதுகையை மாட்டிட்டேன் வர்றேன்னு சொல்கிற மாதிரி நிற்பார் முருகப்பெருமான். இப்போ நாங்கள் தண்ணிமலை, அந்த தண்ணிமலை முருகப்பெருமான் இருக்காரு, அவருடைய ரதம் இருக்குல்ல, அந்த ரதம் அந்த நகர்ந்து வரும்போது வெள்ளி ரதம், அந்த வெள்ளி ரதத்துக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகும்னு இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு. 1941 அந்த ரதம் வந்த போது மேலே உள்ள ஸ்தூபி கீழே விழுந்துருச்சு. 41 ஜப்பானியர் கழகம் வந்து பினாங்கு ஜப்பானியர் கைக்கு போயிடுச்சு. மீண்டும் மீட்சி எடுத்தாங்க. அதே போல் 1941 பிறகு ஒரு முறை 1955 அந்த மாடு எதிராற்போல் இருந்த ஒருத்தரை குத்திருச்சுங்க. அதுக்கு பிறகு பார்த்தா பெரிய இனக்கலவரம் உண்டாயிருச்சு. 1970 ஒரு முறை அதே மாதிரி ஸ்தூபி விழுந்த போது அந்த ஊரோட கவர்னர் உயிர் பிரிந்தார். இப்படி ஒரு பல நம்பிக்கை இருக்கு. என்ன விஷயம், தண்டாயுதபாணியை நான் நினைக்கிறேன் நம்ம தான் கும்பிட்றோன்னு இல்லை, மலேசியாவில் போய் பாருங்கள், சீனர்கள் பக்தி மயமாக அலகு குத்தி காவடி எடுத்து பறவை காவடியோடு வந்து மிக அற்புதமாக இந்த தண்டாயுதபாணியை வணங்குகிறார்கள். நான் ஒரு சீனர்கிட்ட கேட்டேன், என்னங்க நீங்கள் கும்புறையில் இந்த முருகப்பெருமானை எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், போய் உங்கள் முருகப்பெருமானை பின்னால் பாருங்கன்னாரு. கும்பாபிஷேகத்தன்னைக்கு முருகப்பெருமானை வச்சுருந்தாங்க, முருகனுக்கு பின்னால் பார்த்தேன் போய் உள்ள கருவறையில். சீனர்கள் எப்படி குடுமி வைத்திருப்பார்களோ அதே போல சடையனாக முருகப்பெருமான் இருக்கிறான். சீன குடுமி எங்காளுங்க உங்காளு, துள்ளி விளையாடும் சின்ன பிள்ளை முகம் மறந்து வெள்ளி விளையாடும் மலையா சீமை தன்னை அடைய. வீட்டில் அப்படி பிள்ளை துள்ளி விளையாடுமா? என்ன ராம்ஜி உன் பிள்ளை துள்ளி விளையாடுறதில்ல? இப்போ அழகா இருக்கேன் பையன், சமத்து பையன். இப்போவே எங்கள் பட்டிமன்றம் கேட்குறேன், நாளைக்கு இவன் கோர்ட்டில் போய் என்ன வாதம் பண்ண போகிறானோ தெரியல. ஏன்னா வக்கீல் ராம்ஜி அவர் மகன். துள்ளி விளையாடும் பிள்ளை துள்ளி விளையாடுமா, அப்போ தான் அந்த குழந்தைய பார்க்க ஆசையாக இருக்குமா. அதை விட்டுட்டு வெள்ளி விளையாடுற மலையாவுக்கு போவாராம் செட்டியார் பிள்ளையை விட்டுட்டு. துள்ளி விளையாடும் சின்ன பிள்ளை முகம் மறந்து வெள்ளி விளையாடும் மலையா சீமை தன்னை அடைய. நாகப்பட்டினத்து கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் செட்டி கப்பலுக்கு துணையாம் செந்தில்லாண்டவனே, செந்தில்லாண்டவனே ஐயா செந்தில்லாண்டவனே, வந்தவினை தீர்க்கும் எங்கள் செந்தில்லாண்டவனே. இப்போ கப்பல் ஏற போறாராம் நாகப்பட்டினத்தில். ஆத்தா மகன் பிள்ளையெல்லாம் ஏற்றி விட போயிருக்காங்களாம். இப்படி திரும்பி பார்த்தாராம், 3 பேரும் தெரிஞ்சா 4 பேர் தெரிஞ்சாகலாம். 3 பேர் தானே தெரியணும், 4 பேர். கப்பலேறுகையில் முதலில் கடல் முகந்தெரியும், கண்களில் நீரோடு நிற்கும் மனைவி முகந்தெரியும், அன்னை முகந்தெரியும், அன்பு பிள்ளை முகந்தெரியும், அந்த முகங்களிடை செந்தூர் கந்தன் முகந்தெரியும். ஆகா, செந்தூர் கந்தனை வந்து அப்பா போயிட்டு வான்னு வழி அனுப்பினானா. என்ன அர்த்தம்? அவன் கடற்கரையில் நிற்கிற ஒரே படை வீடு செந்தூர் கந்தன் தான். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறான். மற்ற முருகன்லாம் மலைகளை அப்படி இருக்கிறான். இவன் ஒருத்தன் மட்டும்தான் இங்கே இருக்கிறான் கடலோரத்தில். ஏன்னா இவன் கடல் தாண்டி போகிறாங்களாம். அந்த முருகன் போயிட்டு வாப்பான்னு அனுப்புனானா. அதான் செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை கடலோரத்தில் இருக்கிறான். இப்போ அங்கே போயாச்சு. பினாங்குத்துறை முகத்தை கப்பலும் பிடித்து விட்டதையா, கப்பலடியினிலே கூட்டம் கண்டிட வந்திருக்கு. தண்ணீர் பூ மலையில் நிற்கும் தண்ணிமலையானே, எங்கள் பெண்டு பிள்ளைகளை காக்கும் பெரிய மலையானே. அங்க போனா அந்த தண்டாயுதமான் இருக்கிறான், அவன் காப்பாத்துவான். அவர் பாடினார் பாருங்க, காவடி ஆடி வரும் சீனர் காலடியும் தெரியும், காவடி ஆடி வரும் சீனர் காலடியும் தெரியும், கந்தனுக்கும் வேல் வேல் நம்ம வேலனுக்கும் வேல் வேல், கடலலை தாண்டி எடுக்கும் காவடிக்கும் வேல் வேல். இன்னைக்கு மலேசியால நல்லா தெரிஞ்சுக்குங்க, உலகத்திலேயே 1879 நல்லா இப்ப இல்ல வருஷம் 1879 1879 நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பினாங்கு தண்ணீர்மலை தண்டாயுதபாணிக்கு கொண்டாடின தைப்பூச விழாவுக்காக அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய அரசு பினாங்குக்கு வங்கி பொது அரசு அத்தனைக்கு விடுமுறை விட்டார்கள். அதான் பெரிய சிறப்பு. இன்னைக்கு தொடருது.
அது மாதிரி ஐயா வந்து தேனாச்சின நாவண்ணா சோனா அவர்கள் பெரிய திருப்பணியாக அங்கே அரிக்கனில் பண்ண மாதிரி இலங்கையில் ஆடிப்பூரவேல் என்ன குமரப்பன் சார், புதிய கதிரேசன் சுவாமி கோயில் போய் பாருங்க. ஆகா, இலங்கையில் ஆடிவேல்னு அந்த திருவிழாவுக்கு பேர். நீ யோசிச்சு பாருங்களேன், வணிகம் பண்ணுறதுக்காக போனோம். கண்ணதாசன் தான் சார், என் கனவுதாசன் படித்தார், அருமையாக கண்ணதாசனை சொன்னார் எங்கள் ஐயா. கண்ணதாசன் சொன்னார், கொண்டு விற்க நாங்கள் போனதெல்லாம் முருகன் வேலை கொண்டு அங்கே வைக்க போனது தானார். அதான் விஷயம். நல்ல ரொம்ப அருமையான ஒரு பெரிய திருப்பணியை அறப்பணியாக செய்த மா மனிதர் ஐயா திரு தேனாச்சின நாவண்ணா அவர் குடும்பத்தார்கள். தேனாச்சின நாவண்ணா சோனா அவர்கள் உருவாக்கிய இந்த சாலைக்கு நாச்சியப்பையா சாலைன்னு பேர் வைத்தார்கள். 4 மகன்களை ஒன்றாக இணைத்து ஒரு ஒற்றுமையோடு இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடத்தணும் வழக்கை வாங்கி கொண்டார்கள். இந்த ஒற்றுமையாக இந்த ஆலயம் பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியிலும் இந்த கோவிலால் எல்லோரையும் மனக்கருத்தை ஒன்று சேர்க்கின்றவனாக தண்டாயுதபாணி இருக்கிறான். அதான் பெரிய சிறப்பு. நல்ல தண்டாயுதபாணி கோயிலுக்கு நீங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்கீங்க. நாளை காலைல கும்பாபிஷேகம். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, தனிப்பட்ட ஒரு சந்தோஷம். இந்த கோயிலுக்கு 1932 முதல் கும்பாபிஷேகம், 96 2வது கும்பாபிஷேகம், 2009 பிப்ரவரி மாதத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சு. 2009 15ஆம் தேதி 15/2/2009 ஒரு கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தை அதே மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் என்னுடைய தலைமையில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி நடைபெற்றது இதே மேடையில். இந்த கும்பாபிஷேக மலரில் அந்த புகைப்படத்தோடு அந்த செய்தி இருக்கிறத பார்த்து எனக்கே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதை பதிவு மீண்டும் அடுத்த குடமுழுக்கிலேயும் பட்டிமன்றம் நிகழ்த்துவதற்கும் வர்ணனை நிகழ்த்துவதற்கும் வாய்ப்பினை தண்டாயுதபாணி எனக்கு வழங்கியிருக்கிறார். என்ன சிறப்பு தெரியுமா? நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பேச்சாளர்கள்லாம், இங்கே இருக்கிற தண்டாயுதபாணியை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல படிகள் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார். நான் நம்புகிறேன். ஒவ்வொரு படியாக நம்மளை உயர்த்தி கொண்டு போவார். ஒரு படி ஏறிட முருகன் அவன் உயர்படியில் நம்மை வைத்திடுவான். மறுபடி மலையேற மலைக்கும்படி நம்மை வாழ வைப்பான். படியேறப்பா படியேறு நீ பழனி மலையதன் படியேறு, படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்னேறு. நான் மலர்வழியக்காவுக்கு போட்டியாக பாடப்படாது, பெரிய பாடகி அவங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி என்னென்னா, நீங்கள்லாம் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. அடுத்து கலக்க போதியார் நிகழ்ச்சி கலைஞர்கள் வந்தாச்சு. அந்த நிகழ்ச்சி உபயமாக வழங்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் திரு வழக்கறிஞர் ராம்ஜி அவர்கள் ஒரு மனைவியோடு இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு கரவொலி கொடுத்து உற்சாகமாக அவரையும் வரவேற்போம். தேனாச்சின நாவண்ணா குடும்பத்தார்கள் அருமையாக இந்த கும்பாபிஷேகத்தை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தாருக்கே ஒரு பெரிய கரவொலி கொடுத்து நம்ம வாழ்த்தணும். அதே மாதிரி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முன்னதாக ரொம்ப அற்புதமாக கவிதை பாடிய வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு முறையில் ஒரு கவிதை வரி ஒன்றை பாடினார்கள். அதை கேட்கும்போது எல்லாருக்கும் இணையில்லா கவிஞன் நான். ஏன்னா மனைவி இறையடி சேர்ந்ததுனால நான் இணையில்லா கவிஞன்னு சொன்னாங்க. நான் ஐயாவுக்காக ஒரு வரி உடனே எழுதினேன். எங்கள் எஸ்எல்எஸ் பழனியே பண்ணேன். பக்கத்துலேருந்து பார்த்தார், என்னடா அவர் எழுதிட்டே இருக்காரு செல்ஃபோன்லன்னு. இணையில்லா கவிஞன் என இடித்துரைத்த பெருங்கனவே வானம்பாடி. என்ன அவர் வானம்பாடி கவிஞர். இணையில்லா கவிஞன் என இடித்துரைத்த பெருங்கனவே வானம்பாடி, துணையில்லா காரணமோ துணைவனவன் நமக்கெல்லாம் தண்டபாணி. அவன் இருக்கான்ல, எது கவலைப்படுறீங்க? துணைவனவன் நமக்கெல்லாம் தண்டபாணி, செட்டி கப்பலுக்கே செந்துரான் துணை என்றோ இணை இல்லா கவிஞன் என்று உரைத்தீரே. இணை இருந்த போதும் நீ இணை இல்லா கவிஞன் தான். என்னையா, இணை இருந்த போதும், மனைவி இருந்த போதும் நீங்கள் இணையில்லா கவிஞன் தான். எப்படி? இந்தமிழை சந்தமுடன் இசைப்பதாலே, இந்தமிழை சந்தமுடன் இசைப்பதாலே, வன்குரலால் வந்தோரை வழைப்பதாலே, வன்குரலால் வந்தோரை வழைப்பதாலே, மென்தமிழால் இதயத்தை துளைப்பதாலே, மென்தமிழால் இதயத்தை துளைப்பதாலே, செந்தமிழை கவி விதையாய் விதைப்பதாலே நீர் இணையில்லா கவிஞன் தான், இணையில்லா கவிஞன் தான். வாழ்த்துகின்றேன். ஒரு கரவொலி கொடுத்து ஐயா வாழ்த்துவோம். மிக சிறப்பான இந்த மேடையிலே வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களையும் பேச்சாளர்களையும்
இந்த நிகழ்விற்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அன்போடு அழைத்து மிக சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒருங்கிணைத்து வழங்கியிருக்கிற என்னுடைய அருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை, இந்த குடும்பத்தில் பிறந்து சிவகங்கை மாவட்டம் கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக வருவதற்கு அறிவொளி இயக்கத்திற்கு அரும்பாடுபட்டு முதல் மாவட்டமாக தமிழகத்தில் உருவாக்கியவர் திரு பேராசிரியர் சே குமரப்பன் அவர்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய ஐயா அவங்க பேராசிரியர் இருக்கிற போது துளிர் ஜந்தர் மந்தர் வினாடி வினா போட்டி நடத்துவார்கள். எந்த போட்டி வந்தாலும் நம்ம விடுறதில்லை. அப்போ மாணவனாக இருக்கிற போது போட்டியில் போய் கலந்து கொள்வேன். அப்பொழுதே ஐயா அவர்கள் அந்த ஊக்குவிப்பாக நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்மை வளர்த்துவார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாமனிதர். அப்பொழுதிருந்து நான் பள்ளிக்காலத்தில் படிக்கிற காலத்திலிருந்து நமக்கு தன்முனைப்பு கூறி வளர்த்து வருகிற ஒரு அற்புதமான பேராசிரியர் பெருந்தகை ஐயா திரு பேராசிரியர் குமரப்பன் அவர்கள் தமிழ் செம்மல் விருது தமிழக அரசிடமிருந்து பெற்றவர். அதான் பெரிய சிறப்பு. நான் பல பேர் வாங்குறாங்க, அது பெற்றவர், அதான் முக்கியம். ரொம்ப சிறப்போட இந்த மகிழ்ச்சியில் அண்ணன் திரு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய மரபு அருங்காட்சியகத்தை வைரவன்பட்டியிலே வைத்திருக்கிற இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கம்பளை சாத்தப்ப செட்டியார் குடும்பத்தை சார்ந்த வைரவன் கோயில் திரு SLS பழனியப்பன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை நான் இன்முகத்தோடு வரவேற்கிறேன். அதே போல மகிபாலன்பட்டியை சார்ந்த மகிபை சாத்தப்ப செட்டியார் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர். அதுபோல இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற மாத்தூர் மணலூர் பங்காளிகளாக இந்த கண்டராயன்பட்டியில் நான் தேவியாரம்மன் படப்பு வீட்டில் எங்கள் அண்ணாமலன் மூலமாக முதல்ல பேச வந்தபோது என்னை வரவேற்ற இன்முகங்கள் இன்றைக்கு பெரியவர்களாக விற்றிருக்கிறார்கள். சிங்காரஞ்சித்தியா உள்ளிட்ட பெருமக்கள் எல்லோரையும் நான் மனதார வணங்குகிறேன், போற்றுகிறேன். ஐயா பெரியவங்க சிங்கார ஹோட்டலில் இருந்தவங்க எல்லாரையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு அற்புதமான மனிதர் இங்கே ரொம்ப அமைதியாக ஓரமாக உட்கார்ந்துருக்கார். பொருளாதாரம் குறித்த மிகச்சிறந்த கட்டுரைகளை ஆங்கில பத்திரிகைகளில் வெளியிட்டு வருகிற மிக அற்புதமான எழுத்தாளர், மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர், பேச்சாளர், இந்த தேனாச்சின நாமண்ணா குடும்பத்தினுடைய மாப்பிள்ளை நெற்குப்பை சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள் அங்கே வருகை தந்து மிக எளிமையாக அமர்ந்திருக்கிறார். சார் எந்திரிச்சா ஒரு கோபுரமே எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி இருக்கு. அப்படி மனசாலையும் கோபுரம் போல உள்ளவர். மும்பைக்கு நான் இருமுறை அவர் அழைத்து சென்றிருக்கிறேன். அவருடைய இல்லத்தில் தங்கியிருக்கிறேன். அப்படி ஒரு விருந்தோம்பல், அப்படி ஒரு அன்பு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு இவங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த பக்கம் நாங்கள் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கிட்டு சமஸ்கிருதமும் திராவிட கானம்ங்கிற தமிழும் ஓங்கி ஒலிக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு 2 காது, 12 காது இருக்குது. இப்போ தண்டாயுதபாணிக்கு 2 காது இருக்குது. ஒரு பக்கத்தில் அந்த சமஸ்கிருதம் வேதத்தையும் ஒரு பக்கத்தில் தமிழையும் கேட்டு ரசிக்கிறான். முருகப்பெருமானுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். தமிழ் கடவுள் தானே. அதனால் தமிழால் பாடுகன்னு அருணகிரிநாதரை கேட்டவன். பாடு, எனக்கு பாட தெரியாதே, இங்கே வா, நாக்கில் முத்தை தருன்னு ஓம்னு எழுதி முத்தை தருன்னு சொல்ல எடுத்து கொடுத்தான். அதனால் திருப்புகழ்ங்கிற ஒரு ஒப்பற்ற இலக்கியத்தை முருகப்பெருமான் விரும்பி சுவைக்கின்றான், அணிந்து கொள்கிறான். கந்தர் அலங்காரம்னு சொல்கிறோம். அப்படி அருணகிரியினுடைய பாடல்கள்லாம் அவ்வளவு சிறப்பு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை நண்பர் NNTV பெருமதிப்பிற்குரிய உலகம்பட்டியை சார்ந்த முத்துராமன் அவர்கள், கண்டவராயன்பட்டியை சார்ந்த சிவசுப்பிரமணியன் அவர்கள், இணை 2 பேருமே ஒரு இணைபிரியா தம்பதியர்கள் போல. அவங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி பார்க்கலாம், நல்லா கரவழி கொடுக்கலாம். நீங்களோட தம்பதியர்னா என்ன, 2 பேரும் ஒரு அன்பால் இணைந்திருக்கிற நம்ம தொழிலை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு கருத்தொருமித்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு மனிதர்கள். தொடர்ச்சியாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பல்லாண்டு காலமாக. ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நான் அப்படித்தான் வேந்தம்பட்டியில் பேசின அந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பைட்டாக எடுத்து உலகம் பூரா கொண்டு போயிட்டுருக்கார். லட்சக்கணக்கில் போயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதெல்லாம் லட்சக்கணக்கில் போயிடும். லட்சக்கணக்கில் வருதாங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, வரும். தண்டாயுதபாணி கொண்டாந்து சேர்ப்பார், கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா மலரொலி அக்கா கேட்கும் கணக்கு, அப்புறம் அது ரொம்ப சிக்கல். ரொம்ப கவனமான ஆள், நாகர்கோவில் ஆள். அதனால் எல்லோரும் ரொம்ப அழகாக கேட்குறதுனால என்ன, நீங்கள் எல்லாம் என்ன அழகாக கேட்குறீங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. செல்வத்துள் செல்வம் செல்வம் என்ன அவ்வளோ பேரும் சொல்கிறிய ஆத்தி. அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஊரில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே. ஒரு ஆட்சி எழுந்திரிச்சு திருமதி செல்வம்னுச்சு. அங்கே பேசி வெளியே வர முடியுமா? ஆட்சி சேரை எடுத்துகிட்டு போயிடல, வந்துடுவீல்ல, சரி கேட்கத்தான் போட்டு நல்லா இருப்பிய உட்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
இந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சில பேர் என்னன்னா நல்லா கேட்டுகிட்டே இருப்பாங்க. பெண்கள்கிட்ட மட்டும் ஒரு பழக்கம், ஆண்கள் வந்து ரொம்ப அழகாக கேட்பாங்க, முடியலன்னா ஒரு எந்திரிச்சு போயிட்டு திருப்பி வந்துடுவாங்க ஒரு ஆள் மட்டும். பெண்கள் அப்படி இல்லை, வாத்தா உமையா போவோம் 10 பேர் சேர்த்து கூட்டி போயிடுவாங்க. இப்படி போகக்கூடாது. நீங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா ரசிப்பீங்க. நாங்கள்லாம் பல தூரத்தில் வந்து இதுக்காகவே 2 நாள் கழித்து வர வேண்டிய ஆள் நம்ம கும்பாபிஷேகம் ஐயா சொல்லிட்டான்னு முன்னாடியே பயண தேதியை மாற்றி அமைச்சு நாங்கள் பல நிகழ்ச்சிகளை இந்த வரலாற்றில் நம்மளும் பங்கு பெறணுமே. இந்த கும்பாபிஷேகங்கிறது வரலாறு. இந்த நிகழ்ச்சி எப்படி 4 கும்பாபிஷேகம், இது 4வது கும்பாபிஷேகம், 3 கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி அடுத்த கும்பாபிஷேகத்தில் இது வரலாறு ஆயிரும். நாளைக்கு காலையில் இன்னைக்கு வரலாறு, அவ்வளோதானே. அப்பேற்பட்ட அருமையான இந்த ஆலயத்தில் இன்றைக்கி நாளை காலை கும்பாபிஷேகம், அருமையான பட்டி மண்டபம். அதில் இன்றைக்கி தலைப்பு அதாவது மனிதகுல மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது ஆன்மீகமாக அறிவியலாம். இந்த பக்கம்லாம் ஆன்மீகம், ருத்ராட்சம்லாம் போட்டுக்கிட்டு சாமி மாதிரி எவ்வளோ பிரமாமாக தம்பி வந்திருக்கு. இந்த பக்கம் அறிவியலேன்னு 2 அணி. தம்பிலாம் ரொம்ப பெரிய டெக்னாலஜியில் வளர்ந்த பிள்ளை. இன்றைக்கி 2ஐயும் பார்க்க போகிறோம். ஆன்மீகமாக அறிவியலாக மனிதகுல மேம்பாட்டுக்கு எது பெரிதும் உதவுதுன்னு பேச வந்திருக்கிற 4 வரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய கடப்பாட்டின் காரணமாக அற்புதமாக பேசக்கூடிய அருமை தம்பி விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று தம்பி பேசின திருவாசகம்ங்கிற அந்த காணொளி, திருவாசகத்தை பற்றி ஒரு பேச்சு பேசியிருப்பார். கோடான கோடி தமிழ் இதயங்களை வென்று பக்தி உலகில் மிளர்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான காணொளியில் அவர் பேச்சு இருக்கு. விஜய் தொலைக்காட்சி புகழ், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ், அன்பு தம்பி வெற்றியாளர் திரு திருவாரூர் கார்த்திக் ராஜா அவர்களை உங்கள் கரவொலியோடு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருவாரூருக்கு பதில் சொல்றதுக்கு யார் வரணும்னா, அதாவது நெல்லைக்கு என்ன சிறப்பு இருக்கு, எதா இருந்தாலும் அல்வா கொடுக்குற மக்கள் நெல்லை மக்கள் இல்லையா. திக்கெல்லாம் புகழ் திருநெல்வேலின்னு பேர். எந்த திக்கு போனாலும் புகழ் பெறக்கூடிய ஊர் திருநெல்வேலி. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த தேவார பெயர் பெற்ற அருமையான சிறப்புக்குரிய ஊராகிய திருநெல்வேலியை சார்ந்த நெல்லை மொழியில் நம்மளை கலக்கிற ஆற்றல் வாய்ந்த நெல்லை ராம பூதத்தான் வாங்க உங்கள் கரவொலியோடு அறிமுகப்படுத்தல பெருமை. எலெக்ஷனில் நிற்கிற மாதிரியே கும்பிடுவார். நின்னா சுடலமாட சாமி மாதிரியே இருக்கும். அருவாள் ஒன்று தான் இல்லை, பேர் பூதத்தான். ஏன்னா அங்கே வந்து பூதத்தார்னு, சங்கிலி பூதத்தார்னு ஒரு சுவாமி உண்டு. அதாவது அகத்தியர் மலை, அந்த புதிய மலையில் அதில் வந்து அந்த அந்த அகத்தியர் ஃபால்ஸ்க்கு மேலே போகிறாங்கல்ல, அந்த பட்டவராயன் கோயில். இன்னொரு கோயில் ஒன்று முக்கியமாக இருக்குல்ல, சிங்கப்பட்டி ராஜாவோட கோயில், பட்டவராயன் சொரிமுத்தையனார் கோயில். அங்கே இப்போ சங்கிலி பூதத்தார்னுங்கிற ஒரு தெய்வம், அந்த பெயர் கொண்ட பூதத்தான் அவர்கள். அதே போல் அருமைக்குரிய சகோதரி நாகர்கோவிலிருந்து வருகை இருந்திருக்கிற மிகச்சிறந்த பேச்சாளர் இசையரசி மலர்வெளி அவர்கள். அதே போல் அன்பு தம்பி விஜய் தொலைக்காட்சி இது நம்ம தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் கலக்க போவது யாராக மாற்றினார். அதுக்கு தான் சொல்ல வந்தேன், நம்ம தோது கொண்டாந்துடணும்ல. கலக்க போவது யார் நிகழ்ச்சி மாதிரி விஜய் டிவி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சை மாற்றி அவ்வளோ நகைச்சுவையாக அதை முயற்சி பண்ணி பேசினார். அருமையான பேச்சாளர், கும்பகோணத்தை சார்ந்த நாகமுத்து பாண்டியன் அவர்களை உங்களுக்கு கரவொலியோடு அறிமுகப்படுத்தலே பெருமகிழ்ச்சி அடைகிறது. 4 பேர் அருமையான பேச்சாளர்கள். நீங்கள் அருமையாக கைதட்டுறதை வச்சு தான் நான் முடிவு பண்ண போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரசித்து பாராட்டுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான். குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் இவ்வளோ பேர் கேட்க நாற்காலிகளை நிறைத்து அமர்ந்திருக்கிறீர்கள். சில ஊரில் போனால் கேட்க மக்கள் ரசிக்க மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. நரசிம்மராவுக்கு பங்காளி மாதிரி உட்காந்துருப்பான், பார்த்துருக்கீங்களா? எங்களை சிரிக்க வச்சிட்றா பாவம், கங்கணம் கட்டி பல பேர் பார்த்துருக்குறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் அழகாக ரசித்து அருமையாக கேட்குறீங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். ரொம்ப அழகாக கேட்குறீங்க. அதாவது என்னென்னா, இதெல்லாம் மரபார்ந்த இந்த பெருமை. செட்டிநாட்டில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துறது, இந்த மாதிரி விழாக்களை முன்னிறுத்தி நிகழ்ச்சியை வைக்கிறது, இது போன்ற தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது என்னென்னா, ஒரு கோவிலை வைத்து நூற்றுக்கணக்கான கலைஞர்களை வாழ்விக்கின்ற சிறப்பு இந்த கோவிலால் உண்டாகிறது. எவ்வளவு பேர், எவ்வளவு சிறப்பான கலைஞர்கள், ஒரு அஷ்டபந்தனை மறந்து சாத்துறவங்க, மறந்து இடிக்கிறவங்க, அதே போல் அந்த கோயில் வண்ணம் பூசுறவங்க, கலசம், அந்த கோயிலுக்கு சார்ந்த அத்தனை பேர், வேத விற்பனர்கள், பேச்சாளர்கள், அதுபோல் ஒலி அமைப்பாளர்கள், உணவு கலைஞர்கள். சிந்திச்சு பாருங்க, பல்வேறு துறை சார்ந்தவர்களை வாழ்விக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த கும்பாபிஷேகம். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ரொம்ப அருமையாக வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய கோயிலுக்கு இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வேணும்.
இந்த இயந்திரங்கள் இல்லாமல் இதை பண்ண முடியாது. அன்னைக்கு பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு பண்ண முடியாது. அப்போ ஆன்மீகமும் இந்த கோயிலுக்கு காரணமாக இருக்குது, ஆன்மீகத்துக்கு அறிவியலும் காரணமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ பெரிய அறிவியல் தொழில்நுட்பத்தோடு தான் இதை பண்ண முடியுது. ரெண்டும் சரிசமமாக இருக்குது கண்ணுக்கு முன்னாடியே. அப்போ இந்த உலகத்தில் மனித குலத்துக்கு அறிவியல் பெருசா ஆன்மீகம் பெருசான்னு ஒரு கேள்வி முன் இருக்குதுல்ல, இதுக்கு ஒரு விடை காண போகிறோம். வாங்க, முதல்ல அறிவியல் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வாங்க ஐயா, நெல்லை ராமபூதத்தான் முன்னாடி வாங்க. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் முன்னே, ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று சொல்லி கண்டவராயன்பட்டியில் அமர்ந்து அருள்வாளிக்கக்கூடிய தண்டாயுதபாணி தெய்வத்தினுடைய குடமுழுக்கு விழா கும்பாபிஷேக விழாவிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான பட்டிமன்றத்தினுடைய நடுவர், தென்றலிலே ஒலி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி, கன்றின் குரலினிலே அகரமெனும் கால் வாங்கி, நின்று செல்லுகிற காவிரியில் நெடிய உடல் வாங்கி, நாடி நடை நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து, கல்லாத மடலையர்தம் கனிவாயில் குடியிருந்து, மெல்லியலார் செவ்விதழில் மெல்ல அரும்பு கட்டி, கற்றோர் அவையில் கவியான செந்தமிழை, பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும் பொருளை, இந்த நற்றமிழ் அவைக்கு அள்ளி வழங்கக்கூடிய அமுத சுரபியாக வீற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய தமிழ் கடல் எங்கள் ஐயா தேவகோட்டை ராமநாதன் ஐயா அவர்களே, உங்களுடைய பாதத்தில் நான் மாலையா விழுந்து வணங்குறேன். உண்மையிலே தமிழுக்கு முந்து தமிழ்னு ஒரு பேர் உண்டு. உங்க வாயிலிருந்து நான் முந்தி நீ முந்தின்னு தமிழ் சொற்கள் வந்து விழுது. கேட்டறியாத வரலாறுகளை எல்லாம், வாசித்து அறியாத வரலாறுகளை எல்லாம் அப்படி தின்று செரித்து விட்டு நின்று செரிக்கிற நிஜமாக இருக்கிற உங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். உண்மையிலே எத்தனையோ பட்டிமன்றங்கள் நடக்குது இன்னைக்கெல்லாம். யார் யாரெல்லாமோ வராங்க, வந்து இந்தியாவின் தலைநகர் டெல்லி, சோர்ல இருக்கிறது பள்ளி, என் மாமியா ஒரு வில்லி அப்படிங்காங்க, கூட்டம் கூட்டமா கை தட்டுதாங்க. ஆனா எங்க தமிழ் கடல் ஐயா, உண்மையிலேங்க எங்க ஊர்ல ஒரு ஆளுக்கு தமிழ் கடல்னு பேர் இருந்தது, நல்லவேளை அவர் போயிட்டார். ஆனா உண்மையான தமிழ் கடல் நீங்க தான் ஐயா. பெருமையா இருக்கு எனக்கு. எவ்வளவு விஷயங்கள் அப்படி வந்து உங்ககிட்ட உட்கார்ந்து, பெரிய ஞானி, அவருடைய வரியில நம்ம எல்லாம் அடுத்தடுத்து சின்ன பிள்ளைகளை, அது உங்களுடைய பெருந்தன்மையை குறிக்குது. ஆனா உங்க பக்கத்துல வந்து எனக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஐயா. உண்மையிலே உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு நம்மளாம் என்ன பேசணும்னு தோணுது. அந்த அளவுக்கு அவ்வளவு அருமையான நிறைய விஷயங்களை சொன்னவங்களை நான் மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். அருமையான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நாவாட வந்திருக்கிற அருமையான இந்த இலக்கிய பெருமக்களையும், இந்த நல்ல நிகழ்வை கண்டு கேட்டு ரசித்து கைதட்ட வருகை தந்திருக்கின்ற காலத்தால் கோலத்தால் சீலத்தால் மூத்த பெரியவர்களையும், பால் நினைந்து ஊட்டக்கூடிய பரிவுள்ள தாய்மார்களையும், எதிர்கால இந்தியாவினுடைய வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளையும், என் நெஞ்சுக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளாக, பிள்ளை நிலாக்களாக உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த அருமையான குழந்தைகளையும், இந்த நல்ல நிகழ்வுக்கு அச்சாணியாக அடிசாரடாக இருக்கக்கூடிய ஒலி அமைப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற கண்டவராயன்பட்டி SKR ஆடியோ ஒலிபெருக்கி நிறுவனத்தை சேர்ந்த பெருமக்களையும், இதை நல்ல முறையில் ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க கடமையாற்றி கொண்டிருக்கின்ற அருமையான NN TV அந்த குழுமத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களையும் என்னுடைய தலையால வணங்குகிறேன், என்னுடைய தமிழால ஆராதனை செய்கிறேன். மனிதகுல மேம்பாட்டுக்கு பெரிதும் துணை நிற்பது ஆன்மீகமா அறிவியலா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க இல்லையா? நான் ஆன்மீகத்துக்கு எதிரானவன் இல்லை, எல்லாம் இறைவனுடைய செயல். ஆனா இறைவனே எப்படிப்பட்டவர்னா அவர் அறிவினுடைய வடிவம். இறைவன் வந்து இல்லையா, திருமந்திரத்துல திருமூலர் பாடுறாரு, அறிவே வடிவு என்று அறியாது இருந்தேன். திருமூலர் பாடுறாரு,
அறிவே இறை வடிவு என்று நான் அறியாது இருந்தேன், அறிவே இறை வடிவு என்று அருள் செய்தான் நந்தி. நந்தி இல்லையா? அறிவே வடிவு என அவன் அருளால் அறிந்து அறிவே இறை வடிவு என அமர்ந்திருந்தேனேன்னு பாருங்க. அப்ப இறைவனே யாரு? அறிவினுடைய வடிவம். அதத்தான் பாரதி அறிவே தெய்வம்னா, அறிவே தெய்வம்னா இல்லையா? தெய்வம் பல பல சொல்லி பகை தீய வளர்ப்பவர் மூடர் இல்லையா? இறைவன் எப்படி இருக்கணுமா? இறைவன் அதாவது என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்காரு இல்லையா? அதாவது அறிவை வளர்த்திடல் வேண்டும், மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்படிங்க. அப்ப எல்லாத்துக்கும் அறிவு கொடுக்கணும். உலகத்துல சிறந்த தர்மங்கள் எது? பாரதியார் பட்டியலிடுறார். இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல். இன்னருங்கனி சோலைகள் செய்தல் ஒண்ணு, நல்லா தெரிஞ்சுங்க ஐயா. இன்னருங்கனி சோலைகள் செய்தல் ஒண்ணு. ரெண்டு, இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல். இனிய நீர்த்தம் சுனைகள் ஏற்றல். ஓகே. அன்ன சத்திரம் 1000 வைத்தல். அன்ன சத்திரம் 1000 வைத்தல். ஆலயம் 10000 நாட்டல். ஆலயம் 10000 நாட்டல். பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படிங்காரு. நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய வாழ்வியல் முறையில் செய்த தர்மங்களை பார்த்து தான் பாரதி பாடியிருப்பாரோன்னு நான் நினைக்கிறது உண்டு. ஏன்னா சாலைகள் இப்ப நீங்க இன்னருங்கனி சோலைகள் செய்தல்னு சொன்னீங்களே, 600 புளிய மரங்களை நட்டு சாலைகள் தோறும் உருவாக்கி இந்த தேனாச்சின நாவன் ஐயா செஞ்சிருக்கிறாங்க. அதுபோல பின்னால அருமையான குளம், ஊரணி, அருமையான இந்த கோவில், அதே போல நீங்க சொன்ன சாலைகள் மக்களுக்கு எவ்வளவு பெரிய தர்மம். அது போல நகரத்தார்களுடைய கல்வி எத்தனை கல்லூரிகளை உருவாக்கி இருக்காங்க, பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்காங்க நகரத்தார்கள். சொல்லுங்க. அப்ப இவ்வளவு தர்மத்தை விட மேலான தர்மம் என்னது அப்படின்னா ஒரு குழந்தைக்கு அறிவை கொடுப்பது. ஒரு தாய் எப்ப மகிழ்வாளாம்? ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாம் பிள்ளை அறிவில் சிறந்த சான்றோன் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஒரு தாய் அவனை ஈன்ற பொழுதிலே அடைகிற மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்வாள் என்று சொன்னால் அறிவு தாங்க தெய்வம். வேற எதுவும் அறிவு தான் தெய்வம். ஒரு ஆட்சி அப்படிதான் சிவன் கோயில் கட்டலாம்னு பணம் வச்சிருந்தா, அந்த பணத்தை எடுத்து சிவன் கோயில் கட்டலாம்னு நினைக்கிற போது கோயில் எந்த கோயில் சீலமடைஞ்சிருக்கு கட்டுவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கேல, அவங்களுக்கு திடீர்னு யோசனை வந்துதான். பாரதியார் பாட்டை கேட்டிருப்பாளா என்னமோ தெரியல, ஏன் நம்ம கோயிலை கட்டுவானே பெரிய பள்ளிக்கூடமா கட்டினா அதுவே கோயிலுக்கு சமானம்னு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டினார்கள். அதுதான் கண்டனூர் சிட்டாள் ஆட்சி பள்ளி, இன்னைக்கு இருக்கிற பள்ளி. அதனாலதான் பாரதி பள்ளி தலம் அனைத்தும் கோவில் செய்வோம் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும். பஞ்சபூதம் எதெல்லாம்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப எனக்கு பூதத்தான் பேரு. ஆமா, பூதத்தான் சிவனோட அம்சம், ஒரு கடவுள் அவரு. ஆமா, 5 பூதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் யாரு? பூதத்தான் இல்லையா? அப்போ இந்த 5 பூதங்களையும் மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் நூல்கள் மேலை நாடுகள்ல இருக்குடா. பாரதியார் சொல்றாரு, புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே. அந்த மேன்மை கலைகள் தமிழில் இல்லை. தமிழ்ல என்ன இருக்கு? கம்பராமாயணம் இருக்கு, வில்லி பாரதம் இருக்கு. பேதை உரைத்தானுங்கிறாரு. அதுக்கப்புறம் வரேன். அது வெள்ளக்காரன் சொன்ன மாதிரி சொல்றாரு என்று அந்த பேதை உரைத்தான். அந்த இழிநிலை நமக்கு எய்திடலாமா? சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர்ங்க. அது மட்டுமில்ல, இரவாத புகழுடைய பிற நூல்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். என்ன அர்த்தம்? நல்ல அறிவியல் நூல்களை நம்ம படிக்கணும், அறிவை வளர்க்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆன்மீகம் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவுது. அறிவை இயக்குவது, அறிவியல் சாதனங்களை உருவாக்குவது எல்லாம் இறைவனுடைய செயல் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லையா? ஒரு காலத்துல பாருங்க, பிள்ளைகளை எப்படி பெத்து போட்டாங்க நம்ம முன்னோர்கள். எங்க பெரியப்பாவுக்கு 12 பிள்ளை.
12 பிள்ளைக்கும் பேர் வச்சிருக்காரு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு 12 மாசத்து பேரையும் 12 பிள்ளைகளுக்கு வச்சுட்டார். நான் எங்க பெரியப்பாட்ட கேட்டேன், பெரியப்பா என்ன இப்படி 12ஓட நிப்பாட்டிட்டாரு, கூட 2 பெற்றிருந்தேன்னா நம்ம ஊர்ல நானே பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆகிருப்போம்ல, ஏன் 12ஓட நிப்பாட்டினேருன்னு. அதுக்கு எங்க பெரியப்பா சொன்னாரு, தம்பி 12 மாசத்து பேரையும் வச்சேன், 12க்கு பிறகு 13வது ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா பேர் வைக்கிறதுக்கு கேலண்டர்ல மாசமும் இல்லை, அதுக்கு பிறகு உங்க பெரியம்மா மாசமாவும் இல்லைன்ட்டார். அன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் சரி, அவரு கொஞ்சம் நல்லா வசதி பண்ணவர், ஒரு பக்கம் பிள்ளைகள் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் விவசாயம் பண்ணி நல்லா சம்பாத்தியம் பண்ணியிருக்காரு, 12 பிள்ளைகளையும் வளர்த்துட்டாரு. ஆனா அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், 5 பிறந்தா அரசனும் ஆண்டி ஆமாம்பா. ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு பொல பொல பொலன்னு பிள்ளைகளை பெத்து போட்டு காப்பதற்கும் வழியேறி கைவிடவும் மாட்டீர், ஆப்பசைத்த குரங்கு போல அகப்பட்டீரேன்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. பிள்ளைகளை பெத்து போட்டுட்டு நிறைய பேர் சிரமப்பட்டான். கருத்தடை சாதனம்னு ஒரு கருவியை அறிவியல் கண்டுபிடிச்சதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. கருத்தடை சாதனம் பாரதிதாசன் சொல்லுவாரு, காதலுக்கு வழி அமைத்து கருப்பாதை அடைக்க காதலுக்கு வழி அமைத்து. என்ன அர்த்தம்? கணவன் மனைவி காதல் மிகுதினால அடிக்கடி ஒன்று கூடி நிறைய பிள்ளைகளை பெத்து போட்டுருந்தாங்களாம். அப்ப அந்த காதல் வழி அமைக்கணும், அதே நேரத்தில் அந்த கருப்பாதையினுடைய வழி அடைக்க கதை ஒன்று கண்டுபிடிப்போம், அதில் குற்றம் இல்லை. யாரு? பாரதிதாசன் எழுதுறாரு. அப்ப அந்த கருத்தடை சாதனம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளையோட நிப்பாட்டிக்கிட்டோம். 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெருக இனிதே வாழ்க. இன்னைக்கு பெற்று இன்னைக்கு என்ன செய்யறோம்? 1-2 பிள்ளைகளோட நிப்பாட்டிக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நம்ம நலமாக வாழ்கிறோம் என்று சொன்னால் இது அறிவியல் சாதனம் அந்த அன்பளிப்பா இல்லையா ஐயா? சரி, பிள்ளை ரொம்ப பிறந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அறிவியல் உதவுது, பிள்ளையே இல்லைனாலும் அதை கொடுக்கறதுக்கும் இன்னைக்கு அங்கங்க பாருங்க இல்லையா? கருத்தரித்தல் மையம்னு வச்சிருக்கான் இன்னைக்கு. அந்த ஒரு காலத்தில் பிள்ளை இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளை கூட்டுவாங்க, இப்ப அப்படி இல்லை. அது 2 பேரும் போனா போதும், மெடிக்கல் செக்கப் பண்ணி யாருக்கு என்ன மருந்து கொடுக்கணும், யாரை என்ன மாதிரி ஆக்கணும், என்ன செய்யணும்னு பார்த்து ஒரு குழந்தை அவர்கள் மூலமாகவே வருவதற்கு அறிவியல் சாதனம் வழி செய்கிறது என்று சொன்னால், நம்ம கண்ணு முன்னாடி அறிவியல் நமக்கு நல்லது செய்து நம்முடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்கு, அதாவது மனித வாழ்க்கையினுடைய உயர்வான நோக்கமே என்னன்னா தன்னுடைய சந்ததியை விருத்தி பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப இதுக்கு அறிவியல் நேரடியா உதவி செய்தா இல்லையாங்க? சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன், அங்க வேதமூர்த்திகள்லாம் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இத்தனையும் இந்த ஒலிபெருக்கி மூலமா இங்க பக்கத்துல பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குதுன்னு சொன்னா இந்த ஒலிபெருக்கி இல்லை அப்படின்னா கேட்குமா ஐயா? சிந்திச்சு பாருங்க. திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய குடமுழுக்கு விழாவை எங்க தமிழ்கடல் ஐயா தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் நேரடி வர்ணனை பண்றாரு. நான் எங்க வீட்டு டிவியில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கு திருவண்ணாமலை. அங்க நேர்முக வர்ணனை பண்றாரு. எங்க வீட்டு தொலைக்காட்சி பெட்டியிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்க அங்க கூட்டம், பயங்கரமான கூட்டம். நீங்க நேரில் போனா கூட அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம பார்க்க முடியாது. ஆனா நேரடி நேர் அலை ஒளிப்பதிவு செய்து அதை அப்படியே என்ன செய்றாங்க, நேரலை மூலமா ஒளிபரப்புகிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அறிவியல் தந்த அன்பளிப்பா இல்லையா? சிந்திச்சு பாருங்க இல்லையா? என்ன, ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன வியாதி வந்தாலும், இப்போ நம்முடைய கண்ணப்ப நாயனார் முதல்ல உறுப்பு தானம் செய்யலாம் அப்படின்னு நமக்கு வழிகாட்டினவர் யாரு? நம்முடைய கண்ணப்ப நாயனார். அவரை பின்பற்றி இன்னைக்கு நம்ம கண்ணை மட்டுமாங்க கொடுக்கும். ஒரு மனிதன் ஒரு விபத்துல ஒரு மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்கன்னா அவன் இதயத்தையே இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இதயம் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கவனுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால் இது அறிவியல் தந்த அன்பளிப்பா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. கண்ணை கொடுக்கறாங்க, இதயத்தை கொடுக்கறாங்க, சிறுநீரகத்தை கொடுக்கறாங்க, ஏன் தன்னுடைய உடலையே தானமாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மனித குல மேம்பாட்டுக்கு அறிவியல் நேரடியாக பயன்படுது. இதுக்கு பின்னாடி ஆன்மீகம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவனன்றி அணுவும் அசையாது. எந்த செயல் சிறப்பாக நடைபெறினாலும் அவனுடைய அருள் வேணும். ஆனா அந்த அருள் எப்படி வரணும்? அறிவு வயப்பட்டதாக இருக்கணும். ஒரு ஊர்ல கோயில் யானைக்கு மதம் முடிச்சிட்டு கோயில் யானை தெருவில் ஓடியாருது. யானைப்பாக அதை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்ணதான் முடியல.
முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே வரான். எப்பா யானைக்கு மதம் முடிச்சுட்டு எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க, வழியில் நிற்காதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடியாரான். அதில் பாருங்க ஒரு பக்தன் அப்போ போய் நின்றுக்கிட்டு 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை பொந்தியில் வைத்தடி போட்டுக்கிறேனேன்னு கும்பிட்டுக்கிட்டு யானை பிள்ளையாரோட வடிவம் என்னை ஒன்றும் செய்யாதுன்னு பாதையில் நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த மத யானை வந்தது, அவனை தூக்கி ஒரே தூக்கி தூர எரிஞ்சு போட்டு. அப்போ அவன் விநாயகர்கிட்ட முறையிட்டான், விநாயக பெருமானே உன்னை மனதார நினைச்சு நான் வேண்டுனே, என்னைய யானை இப்படி தூக்கி தூர போடும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? உடனே விநாயக பெருமான் சொன்னாரு, அரை கூறுகட்டவன உன்னைய காப்பாற்றணும்னு சொல்லி தானடா யானை பகனை முன்னாடியே அனுப்பி விட்டேன். யானை பகன் யானை மதம் முடிச்சுட்டு ஓடி போயிருங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தானே, அது நான் தானடா சொன்னேன். ஏன்டா உன் காதுல என் குரல் ஒலிக்கலையா? அப்ப அறிவை பயன்படுத்துகிறவன் தான் கடவுளாகிய விநாயகன் யானையில் இருக்கிறான் என்று நம்பிய நீ அந்த பாகனுக்குள்ளும் இருக்கிறான், அவன் தான் உன்னை தடுக்கிறான்னு ஏன் நம்பல? ஏன் நம்பல நீ இல்லையா? அப்போ எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா அறிவியல் நம்ம முன்னாடி நிக்குது. அறிவியல் தான் நமக்கு நேரடியாக பயன்படுது. இப்போ நம்ம சிவபுராணம் சொல்றோம், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இறைவனை நம்ம நல்லா வேண்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த வியாதியும் இல்லாம நம்ம வாழலாம். ஏதாவது ஒரு வியாதி வந்தா கூட அறிவு வயப்பட்டு அறிவுபூர்வமா சிந்திக்கணும். இப்ப யாரோ ஒருத்தங்க இங்க விழுந்துட்டாங்க, என்ன செய்யணும்? அந்த நேரம் போயா நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யணுமா இல்லையா? செய்துட்டு அவர் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை. இன்னைக்கு ராக்கெட்டை ஏவுனா கூட கடவுளை வணங்கி தான் ஏவுறாங்க இல்லையா? அப்ப ஆன்மீகம் எல்லாத்துக்கு பின்னாடி இருந்து இயக்குகிறது. அறிவின் வடிவமாக இருப்பது ஆன்மீகம் தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம முன்னாடி பாருங்க, அப்படி இரவு பொழுது பட்டப்பகல் மாதிரி ஆக்கக்கூடிய வெளிச்சம் நம்ம முன்னாடி இல்லையா? இதை இன்னைக்கு இங்க ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுக்க எடுத்துட்டு போறாங்களே இந்த டிவி மூலமாக. இங்க பாருங்க, அவ்வளவு வண்ண வண்ண விளக்குகள் அப்படி அழகா இருக்குதே, என்ன காரணம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு அறிவியல் இல்லாம முடியுமாங்க? யாராவது ஆட்டு உரல்ல இன்னைக்கு மாவாட்டுதாளா? உரல்ல எந்த பொம்பளையாவது மசாலா அடிக்கலாமா? தண்ணி குடத்தை தூக்கி எவ்வளவு தண்ணி சுமக்கால இன்னைக்கு அம்மி பிடிச்சி அரைக்க தெரியுதா? இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைய போறான், நான் போற வீட்டில் இழுத்து அரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கப்படாது, அந்த மாப்பிள்ளை பயலுக்கும் அம்மியும் இருக்கப்படாதுங்க. அப்ப இவ வீட்டுல எல்லாம் மிக்சி இல்லைன்னா எப்படி மசாலா அரைப்பானாங்க? கிரைண்டர் இல்லைன்னா எப்படிமா மாவு அரைப்பாவானாங்க? அப்ப மிக்சி கிரைண்டர் உனக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒண்ணு, மாவாட்டதுக்கு ஒண்ணு, நீ அரைச்ச மாவை மாச கணக்கா புளிக்காம வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் பெட்டி ஒண்ணு, ஒரு குளிர் சாதன பெட்டி இல்லையா? கோடை காலத்து வெயிலா அப்படியே குளிர்ந்த தென்றல் மாதிரி மாத்ததுக்கு ஒரு ஏசி பெட்டி ஒண்ணு உன் வீட்டுக்குள்ள நீ மாட்டி வச்சிருக்கிய. இவ்வளவு இல்லைன்னா முடியுமாம்மா? அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல பிள்ளை பிறந்தது, இன்னைக்கு பிறக்கா எங்க அம்மாவுக்கு நான் மூத்தமாவேன், என்ன பெத்தெடுக்கிறதுக்கு எங்க அம்மா வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு நின்றுருக்கா. எங்க அப்பா ஆஸ்பத்திரியில போய் டாக்டரை கூட்டு வருவோம்னுட்டு கிளம்பிட்டாரு. எங்க அம்மா அதுக்குள்ளே நடந்து வாசலுக்கு வந்திருக்கா, வாசல்லையே நான் பிறந்துட்டேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, இதாண்டா டோர் டெலிவரி அப்படின்னு இருக்காரு. அப்படி சுகப்பிரசவத்தை அன்னைக்கு பிள்ளை பெற்றாங்களே, இன்னைக்கு எந்த பொம்பளைக்காவது அப்படி சுகப்பிரசவத்துல பிள்ளை பிறக்கா? குழந்தை உண்டான உடனே புருஷங்காரன் கூட்டி, என் மகாலாம் இப்ப 2வது மூத்த மக குழந்தை உண்டாயிருக்கா. எங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை போனா 5000 ரூபாய் செலவாகுது. ஸ்கேன் எடுக்கணுமுங்க, என்னெல்லாமோ எடுக்கணுமுங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் போய் பொழைச்சிக்கிட்டான், நோய் தீர்ந்து பொழைச்சி பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு கிளம்ப போறான். டாக்டர் சொல்றாரு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு போப்பா அப்படிங்காரு. நான் தான் பொழைச்சிக்கிட்டேனே, இனிமே எதுக்கு ஸ்கேன் எடுக்கணும்? நீ பொழைச்சிக்கிட்ட நான் பொழைக்கணும், ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு போடா இல்லையாங்க? மாசம் மாசம் இன்னைக்கு செக்கப்புன்னு கூட்டிட்டு போறாங்களா இல்லையா? ஏன்? அந்த குழந்தை எந்த குறைபாடும் இல்லாம பிறக்கணும். ஒரு காலத்துல மாற்றுத்திறனாளிகள், நான் ஏதோ ஒன்றும் புரியும்படி சொல்லுவேன், ஊனமுற்ற குழந்தைகள்லாம் நிறைய பிறந்தது. இன்னைக்கு அப்படி இருக்காங்க? போலியோவை இன்னைக்கு அறவே ஒழிச்சிட்டோமா இல்லையா? கால் சூம்பி இன்னைக்கு பிள்ளை எங்கேயாவது பிறக்கா? போலியோவை நம்ம ஒழிச்சோமா இல்லையாங்க? சிந்திச்சு பாருங்க. செக்கப்பு இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போறது எதுக்கு? நமக்கு பிறக்க போற பிள்ளை நல்ல மன வளர்ச்சியோட, நல்ல அறிவு முதிர்ச்சியோட, நல்ல உடல் வளர்ச்சியோட, எந்த ஊனமும் இல்லாம பிறக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிறோம். டாக்டர் அம்மா சொல்லுதா, பிள்ளை உள்ள கிடந்து அழகா கிரிக்கெட் விளையாடுதுங்க 6வது மாசம். 7வது மாசம் சொல்லுதா, பிள்ளை அழகா உள்ள கிடந்து ஃபுட்பால் விளையாடுதுங்க. 8வது மாசம் சொல்லுதா, பிள்ளை அழகா உள்ள கிடந்து கபடி விளையாடுதுங்க. ஆனா என்னமோ தெரியல, அந்த பையன் கொஞ்சம் விளையாட்டு ஓவரா விளையாடி 9வது மாசம் பேர்கால வலி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் போது பையன் குப்பரை விழுந்துருதான். அப்ப சிசேரியம் பண்ணி அந்த பிள்ளைய கூட வெளியே கொண்டு வருவது எது இல்லையா? அறிவியல் தானங்க நம்ம பிள்ளைய, தாயையும் சேயையும் இன்னைக்கு காப்பாத்துது.
ஒரு காலத்துல நிறைய வீடுகளில் பிரசவம்னாலே என்ன அர்த்தம்? இன்னொரு மறுபிறவி எடுத்து அந்த பொண்ணு வாரா, பிரசவம்னா. ஏன்னா அந்த புள்ள பிறந்து வெளியே வரதுக்குள்ள இஷ்ட தெய்வங்களெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடிவயிறு கலங்கி போய் நிற்போம். இன்னைக்கு 100% அப்படி பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக வருகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்னங்க? அறிவியல் தந்த அன்பளிப்பா இல்லையா? இத்தனை மருந்துகள், மாத்திரைகள், இவ்வளவு ஸ்கேனு, இவ்வளவு கருவிகள், இசிஜி, எக்கோ டெஸ்ட், எத்தனை டெஸ்ட் இன்னைக்கு எடுக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்பான், உடனே என்ன சொல்லுவாங்க? பேய் அடிச்சுட்டுமா. டேய், ஹார்ட் அட்டாக்ங்கிறது பேய் இல்லடா, அது ஒரு நோயிடான்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணதமா இல்லையா? ஆஞ்சியோ பண்ணதும், ஸ்டண்ட் வைக்கிறோம், வச்சு இன்னைக்கு நம்ம காப்பாற்றுறோமா இல்லையா? இதெல்லாம் அறிவியல் கொடுத்த அன்பளிப்பா இல்லையாங்க? கொரோனாங்கிற ஒரு நோய் வந்தது. அப்ப பாருங்க, கோயில்கள் பூரா கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்லி கோயில்களை பூரா அடைச்சிட்டோம். அர்ச்சகர் மட்டும் போய் பூஜை பண்ணிட்டு வந்தார். அந்த கொரோனா காலத்தில் அந்த கோவிஷீல்டு, அந்த கோவாக்சின், கடைசியா ஸ்புட்னிக்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து அந்த தடுப்பூசி போட போய் தானுங்க நிறைய பேரை நம்மளால காப்பாற்ற முடிஞ்சது. சிந்திச்சு பாருங்க. ஏன்னா ஒரு காலத்தில் கை கொடுத்தா அது பற்றுனா, இப்போ கையை கொடுக்காதப்பா அது தொற்றுன்னு சொல்லி கையை கொடுத்துறாரு எவனுக்கும் இல்லையா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இப்போ தனிச்சிருந்தாதான் நீ உயிர் வாழவே முடியும்னு சொல்லி பிரித்து வச்சுது அறிவியல். ஆனால் காப்பாத்துச்சா இல்லையா? அந்த கொரோனா காலத்தில் எங்கள் ஊர்லாம் ஒருத்தங்க கபசுர குடிநீர், அது நம்ம அப்போதான் அந்த கபசுர குடிநீர் கொரோனாவை குணப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சோம். எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் தினம் ஒரு 50 பேருக்கு கொரோனாவுக்கு கபசுர குடிநீர் அவன் காலையில் எந்திரிச்சு அவனே காய்ச்சி ஒரு 50 பேருக்கு கொடுத்தான். சபாஷ், நல்லா கைதட்டு. ஆனா 50 பேரை தட்டி 50 பேர் தவிர வேற எவனாவது வந்தா கொடுக்க மாட்டான், ஓடி போயிடல, விரட்டி விட்டுருவான். இந்த 50 பேருக்கு தான் கொடுத்துருக்கான். நான் கேட்டேன், ஏங்கய்யா நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிய, ஏன் இந்த 50 பேருக்கு தான் கொடுக்கணுமா? கூட 4 பேர் வந்தா கொடுக்கப்படாதான்னு. அவர் சொன்னாரு, இந்த 50 பேர் தான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், அவன் உயிரோடு இருந்தாதான் எனக்கு அசலும் வட்டியும் ஒழுங்கா வந்து சேரும், அதனால அந்த 50 பேருக்கும் கொடுக்கணும்னா. இதுல பாருங்க, அந்த கஞ்சப்பைய அவன் கைனால காய்ச்சி கொடுத்துருக்கான, அந்த 50 பேருக்கு கொடுத்தவன் அவன் ஒரு முடுக்கு குடிச்சிருக்கலாம்ல, அவன் குடிக்காம இருந்துட்டான். கடைசியில் அவன் துட்டு வாங்கினவன் பூரா உயிரோட இருக்கான், அவன் இப்ப இல்லை இல்லையா? அப்போ எல்லாவற்றிற்கும் நம்ம உணவா இன்னைக்கு பாருங்க, என்ன உணவு சாப்பிடணும்? அந்த காலத்தில் என்னத்திலாமோ தின்னு கிடந்தோம், இன்னைக்கு அப்படி இல்லை. உணவா புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், என்னென்ன வேணும். இப்போ மலரக்காவுக்கு என்ன நோய், என்ன குறை சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சத்து குறைவா இருக்கோ அதை கொடுக்கணும். உள்ளதே அக்கா குறைவா தான் இருக்கு. அப்ப அதை பார்த்து கொடுக்கணும்னு அறிவியல் கண்டுபிடிச்சு சொல்லுதா இல்லையா? ஒரு குறைந்த அளவு நிலத்துல ஏராளமான விளைச்சலை இன்னைக்கு கொடுக்குறா இல்லையாங்க? சிந்திச்சு பாருங்க. அக்காவுக்கு வைட்டமின் எம் குறைவா இருக்கான். அதே மாதிரி உடை, ஒரு காலத்துல ஆதி காலத்துல மனுஷன் என்ன செஞ்சிருக்கான்? விலங்குகளுடைய தோலை அணிஞ்சிருக்கான், மர தலைகளை, மரப்பட்டைகளை அணிஞ்சிருக்கான். இன்னைக்கு பாருங்க, எங்க அக்கா பாருங்க, என்ன அருமையான சேலை, எவ்வளவு அழகா இருக்கு. நான் கேட்டேன், மலர்வழி அக்கா நீங்க கட்டியிருக்க சேலை சூப்பரா இருக்குன்னு. அதை சொல்லிச்சு, சத்தம் போட்டு சொல்லாதப்பா அப்படின்னுச்சு. ஏன் சத்தம் போட்டு சொல்லப்படாது? வீட்டுக்கு தெரியாம எடுத்தியாக்கான்னு. அதுக்கு அக்கா சொல்லுது, நான் எடுத்தது கடைக்காரனுக்கே தெரியாது. ஆனா இப்போ அவர் இருக்காரு பாருங்க, இவர் சட்டை எடுக்கணும்னு சொன்னால, தம்பி எடுத்தேளான்னு. எங்க எடுக்க முடியுது? ஒரே சிசிடிவியா மாட்டி, கேமராவை மாட்டி வச்சிருக்கான், எடுக்கவே முடியலங்காரு அவர். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய வியாபாரம். என் தம்பியெல்லாம் 5 கடை வச்சிருக்காங்க, ஒரே ஆள் பாக்குறான். ஏன்னா எல்லாம் சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கு. யார் என்ன பொருளை எடுக்கா என்ன? இன்னைக்கு நம்ம ஒரு கடையில் உட்காந்துட்டு பணம் எண்ணி கொடுத்தா கூட ஒருத்தன் 50 ரூபா குறையுதும்மா, உடனே அங்கே டிவியை போட்டு பார்த்தா போதும், இங்க பாரு உனக்கு கரெக்டாக தான் நான் எண்ணி கொடுத்துருக்கேன், டிவியிலே நம்ம பார்க்க முடியுது. எல்லா பதிவுகளும் இருக்குது. யாரும் யாரையும் இன்னைக்கு எண்ணிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. ஒரு இப்போ மலரக்கா இப்போ பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, எங்கே இருக்கீங்க? நான் மதுரையை தாண்டி வந்தாச்சு, எஸ்எஸ் கோட்டை கிட்ட வந்துட்டோம்பாங்க அக்கா. எங்க திருநெல்வேலிக்கு ப்ரோக்ராம் வரும்போது இல்ல எந்த ஊருக்குனாலும் அக்கா எஸ்எஸ் கோட்டையில தான் வர்றாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம நினைச்சா நம்ம செல்போன் உதவியோட அக்கா எந்த இடத்துல இப்ப வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமே? கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு பெரிய வசதி இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. அக்கா எஸ்எஸ் கோட்டையில போன வச்சு போன அங்கேயே வச்சுட்டு இது வந்துடும் இல்லையாங்க? ஏங்க இன்னைக்கு உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் இப்ப ஒண்ணு இல்லைங்க, இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், ஒரு கூகுள் மேப் மூலமா ஒரு படம் எடுத்தா போதும்,
இந்த சர்வே நம்பர் என்னன்னு காட்டிவிடும் இன்னைக்கு. உண்டா இல்லையா? எவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த சர்வே நம்பர் என்ன, இது யாருடைய பேருக்கு இந்த நிலம் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. எல்லாமே இன்னைக்கு அறிவியல் வசதியினால வாழ்க்கை மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. நம்ம எந்த துன்பமும் இல்லாமல் வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடைதான் அறிவியல் கண்டுபிடிப்புகள். எனவே அந்த அறிவியல் சாதனங்களால் ஆன்மீகம் ஒரு புறம் இருந்து நம்மளை இயக்குகிறது இல்லைன்னு நான் சொல்லலை, அறிவியலால் தான் மனித குலம் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த அத்தனை பேருடைய பாதத்திலும் மாலையாக விழுந்து வணங்கி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி, முருகப்பெருமான் அருளால் நீங்கள் எல்லாரும் ஆள் போல தலைத்து அருகு போல வேரூன்றி பால் போல பொங்கி பசுந்தமிழாய் செழிக்க வேண்டும் என்று உங்களை நல்லா நான் அந்த இறைவன்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நல்லா கை தட்டுறீங்க. நல்லா கை தட்டுறவங்களுக்கு ப்ரெஷர் வராது, சுகர் வராது, கேன்சர் வராது. ஆம்பளைகள்லாம் நல்லா கை தட்டினீங்கன்னா உங்கள் வழுக்க மண்டையில் முடி முளைக்கும். பெண்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா உங்கள் 4 அடி கூந்தல் 6 அடி நீளத்துக்கு வளரும். அங்கே ஒரு அக்கா இழுத்து பார்க்க உடனே வளராது. இந்த நிகழ்ச்சி முடிந்த வரை நீங்கள் கை தட்டணும், அப்போ தான் வளரும். உண்மையிலேங்க பள்ளிக்கூடம் போனால் படிக்கவங்கிட்ட உட்காரணும், பட்டிமன்றம் வந்தால் சிரிக்கவங்கிட்ட உட்காரணும், பந்தியில் போய் சாப்பிட உட்காந்தியனா நல்லா சாப்பிடுதவங்கிட்ட உட்காரணும். அவன் சாம்பாரை கொண்டா, ரசத்தை கொண்டா, மோரை கொண்டா, வத்த குழம்பை கொண்டா, அவியலை கொண்டா, பொரியலை கொண்டா, பச்சடி கொண்டாம்பா. நீங்கள் எதுவுமே கேட்காண்டா உங்கள் இலைக்கு எல்லாமே வரும். அவனே கேட்டு வாங்கி தந்துடுவான் உங்களுக்கு. சுகர் பேஷண்ட் கிட்ட போய் உட்காந்தியனா அவன் பாயாசம் ஊற்ற வருவான். வேண்டாம் வேண்டாம் கொண்டு போமா, நம்மளுக்கும் ஊற்றாமல் போயிடுவான். அதனால் நம்ம யாராக இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, யாரோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இல்லையா? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுச்சான், கருடா சௌக்கியமா அப்படின்னுச்சான். அதுக்கு கருடன் சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொல்லிச்சான். அதனால் நல்ல இடத்துல ஒரு பஸ்ஸில் போனால் கூட புதுசாக கல்யாணமானவங்க பக்கத்தில் உட்காருங்க. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆன புதுசில் புருஷன் கொண்டாட்டி ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருப்பாங்க. பஸ்ஸு போகும்போது அவங்க 2 பேரும் நல்லா நெருங்கி உட்காருவாங்க, உங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கும். அதுக்காக சொன்னேன் இல்லையா? கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்கிட்ட உட்காந்தேன்னா அவன் புருஷன் கொண்டாட்டியே ரொம்ப தள்ளி உட்காந்துருப்பாங்க, உங்களுக்கு உட்கார இடம் கிடைக்காது. அதுக்காக சொன்னேன். அதனால் நல்ல இடத்துல உட்காருங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோட இணங்கி இருப்பதும் நன்று. எப்போதும் அறிவின் துணை கொண்டு ஆன்மீக பாதையிலே செல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நீங்கள் அந்த வண்டியில் மனைவியோட போனீங்கல்ல, அப்போ இறைவன் அந்த அறிவியல் வாகனத்தில் போய் உங்கள் மனைவி அதை சொல்லிடுங்க, நல்லா இருப்பீங்க சொல்லிடுமா? ஐயா உண்மையிலே நன்றி வணக்கம் சொன்ன பிறகு கூட ஒன்று சொல்ல சொல்கிறாருன்னு சொன்னான். அது உண்மையிலே அது அவருடைய அறிவை கூட. ஏன்னா 4 பேர் சிரிக்கணையா கூட 2 வார்த்தையை சொல்லுங்க, தப்பு இல்லை. எனக்கு கல்யாணம் ஆனது பெரிய கதை, உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நான் காலேஜில் படிக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நிற்பேன். அப்புறம் மற்றவங்க ஏரோப்ளேனுக்காக நிற்பாவும் நீங்கள் கேட்கப்படாது. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருப்பேன். இந்த புதுசாக கல்யாணமானிய ஜோடிகள்லாம் பைக்கில் போவாங்க. புருஷன் வண்டி ஓட்டுவான், பொண்டாட்டிக்காரி பெறத்தை உட்காந்துக்கிட்டு அவன் வயிற்றுல நல்ல பெரம்போக்கு நிலத்தை வளைச்சி போட்டவன் கணக்காக அப்படி கையை போட்டிருப்பான். இதை பார்க்கும்போது இந்த பாவி பேய மனசு புண்ணாக போயிடும். எனக்குன்னு ஒருத்தி என்னைக்கு வருவா? என் வண்டியில் இப்படி பின்னாடி உட்காந்துக்கிட்டு என் தொந்தியில் கையை வச்சுக்கிட்டு என்னைக்கு வருவா? இப்படி ஆசைப்பட்டு தான் நான் கல்யாணம் முடித்தேன். கல்யாணம் ஆகி ஒரு 4 நாள் கழித்து என் வீட்டுக்காரியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகணும்னு கிளம்புனேன். எங்கள் அம்மா என்னை பெற்ற தாய் என்னையை கூப்பிட்டா, இல்லைங்க வாழை நடேர்னு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறேன், ஒரு 4 முழம் பூ வாங்கி கொடுடா, அவள் தலை நிறையா வச்சுக்கிடட்டும், சந்தோஷமாக போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்கடான்னு எங்கள் அம்மா சொன்னால் சரிமான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரியை வண்டியில் ஏற்றிட்டு வாசலை விட்டு கிளம்பி தெருவுக்கு தான் போயிருக்கேன். என்னைக்கு அவள் காலத்தில் தாலியை கட்டினோ அன்றைக்கே நான் தெருவுக்கு போயிட்டேன். அது வேறு கதை. பின்னாடி இருந்துக்கிட்டு கேட்டால் உங்கள் அம்மா என்ன சொன்னான்னா, ஏடி ஒன்னியை பற்றி ஒன்றும் சொல்லலடி, பூ வாங்கி கொடுத்துட்டு சொல்லணும்னு நினைக்கேன், பொறுக்க மாட்டேக்காம்மா. 1 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். பிறத்திருந்து என் இடுப்பை பிடிச்சி நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளிட்டு உங்கள் அம்மா என்ன சொன்னான்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டுன்னா, ஏடி ஒன்னியை பற்றி ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லுதானே, ஏன்டி இந்த புடுங்குதான்னு பிறத்த திருமணக்கார் ரோட்டை கவனிக்கலை. ரோட்டில் ஒரு பள்ளம் கிடந்திருக்கு, பள்ளத்தில் கொண்டு வண்டியை விட்டு நான் கீழே கிடக்கேன், எனக்கு மேலே வண்டி கிடக்கு, வண்டிக்கு மேலே என் பொண்டாட்டி கிடக்கா, நெத்தியிலேருந்து எனக்கு குபுக்குன்னு ரத்தம் வருது. நான் என்ன நினச்சா அவள் பதறி துடிச்சு ஓடியாருவா, ஐயோ என்னை கரம்பிடித்த காதலா உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு ஓடி வருவா. அப்படியே என் தலையை தூக்கி அவள் மடியில் வச்சு அந்த ரத்தம் அடித்து பாருங்க, அந்த இடத்துல அவள் முந்தானையை கிழிச்சு கெட்டு போடுவான்னு நினச்சி மல்லாக்கு படுத்து கிடக்கேன். ஏன் சண்டாளி தண்டக்கா மண்டக்கான்னு எந்திரிச்சு கேட்கா, இப்போ மாதிரி சொல்லி தொலைவே உங்கள் ஆத்தாக்காரி என்ன சொன்னா சொல்லி தொலைங்க.
நெத்தியிலிருந்து ரத்தம் வடித்த நேரத்தில் கூட உங்க ஆத்தாக்காரி என்ன சொன்னா சொல்லி தொலைன்னு கேட்காளே, என்னதான் அவ எவ்வளவு தொந்தரவை கொடுத்தா கூட அந்த வண்டியை அறிவியல் பூர்வமாக நான் ஒழுங்காக சாலையை பார்த்து இயக்கி இருந்தால் அவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குமா? சிந்திச்சு பாருங்க. இந்த சேலப்படுத்துத பாட கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு சாலையை பார்த்து நான் ஓட்டி இருந்தால், அறிவு வயப்பட்டு நான் செயல்பட்டு இருந்தால் ஆபத்து வந்திருக்குமா வந்திருக்காதா? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆபத்துல இருந்து தடுத்துக்கலாமா இல்லையா? எல்லாத்துக்கும் அறிவு தாங்க வேணும். அறிவு இல்லைன்னா பெரிய சிரமம். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிடணும்னு சொன்னோம்ல, இவ்வளவு சொல்லுதேன். எனக்கே சில இடத்துல எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லுதம்மா. இந்த பாக்கியலட்சுமின்னு ஒரு தொடர் போடுதாம்மா இந்த விஜய் தொலைக்காட்சியில். என் வீட்டுக்காரி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை அன்னைக்கு 8:30 மணி ஆனால் அந்த டிவி பெட்டி முன்ன உட்காந்துருந்தான். அதில் ஒருத்தன் கோபின்னு ஒருத்தன் வாரம் பாருங்க. கல்யாணம் முடிஞ்சு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்த பிறகு இப்போ இந்த ராதிகான்னு ஒருத்தி இப்போ அது இப்போ டைவர்ஸ் ஆகி இப்போ போயிட்டு அது வேற கதை. நல்ல அரபு நாட்டு குதிரை கணக்காக இருப்பா பார்த்துக்கிடுங்க. அவளை 2ஆம் தரம் கல்யாணம் முடிச்சிருக்கான். இந்த கதை எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரி அந்த டிவியை பார்க்கும் போதெல்லாம் அந்த கோபி வரும்போதெல்லாம் என்னைய பார்க்கா கோபியை பார்க்கா, என்னைய பார்க்கா கோபியை பார்க்கா. இந்த மாதிரி பயிர்களை பூரா விளக்கு மாற்ற கொண்டு அடிக்கணுங்க. எந்த மாதிரி பயிர்வா அது? நான் ஏமா என்னைய பிடிச்சி எடுத்துட்டு கிடக்காதுல? ஏமா அந்த தொடரை பார்த்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 26 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி இப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு மதுரைக்கு போனோம்னு நான் என் பிள்ளைகள் என் பொண்டாட்டிக்கு திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். என் கூட படித்த பிள்ளை கிருஷ்ணகுமாரின்னு பேர் என்ன? கிருஷ்ணகுமாரி. இன்னும் ஞாபகம் இருக்கு. 32 வருஷத்துக்கு முன்னே ஆழ்வாக்குறிச்சி பரமகல்யாணி காலேஜில் என் கூட படித்தாம்மா. அன்னைக்கு புது பஸ் ஸ்டாண்டில் வச்சு அவளும் எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறா. அவள் புருஷன், அவளுக்கு 2 ஆம்பளை பயிலுவோ. அவனும் எல்லாரும் வந்தாச்சு பாருங்க. அவள் தூத்துக்குடியில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாவளாம். என்னைய புது பஸ் ஸ்டாண்டில் வச்சு பார்த்துட்டா, நீங்கள் பூதத்தான் தானே அப்படின்னு கேட்டா. ஆமாம் நான் பூதத்தான் தான். நீ கிருஷ்ணகுமாரி தானே அப்படின்னே. ஆமாம் நான் கிருஷ்ணகுமாரி தான். பூதத்தான். நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா இருக்கேன் கிருஷ்ணகுமாரி, நீ நல்லா இருக்கியாமான்னு கையை கொடுத்தா. அவளும் கையை கொடுத்தா. 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அவளுக்கு பஸ் வந்துட்டு. பூதத்தான் நமக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை. அம்பாசமுத்திரத்தில் வடக்குறத வீதியில் 60ஆம் நம்பர் வீட்டில் நான் இங்கே இருக்கேன். அட்ரஸ் கிடைச்சிருச்சு. நேரம் கிடைக்கும் போது நீங்கள் கட்டாயம் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ்வளோதாம்மா நடந்தது. அவள் போன பிறகு என் பொண்டாட்டி என்கிட்ட காக்கா உன்கிட்ட ஒருத்தி கொன்னட்டி பேசிக்கிட்டு இருந்தாளா, அவள் யாரு அப்படின்னா. நான் சொன்னேன், என் கூட காலேஜில் 32 வருஷத்துக்கு முன்ன படித்தா கிருஷ்ணகுமாரின்னு பேர், நல்ல படிப்பா கெட்டிக்காரின்னு. அதுக்கு என் பொண்டாட்டி சொல்லுதா, அதான பார்த்தேன், அவளோட மூத்த மவன் உம்ம முகச்சாடைக்கு இருக்குங்க. அப்போ எந்த இடத்துல நம்ம இந்த கையை கொடுத்து பேசாமல் நான் இருந்திருக்கணும். அவளும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லாமல் அவள் வேலை கழுதியை பார்த்துட்டு போயிருக்கணும். போயிருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா? அப்போ நாம எந்த இடத்துல, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்கான். அறிவு அச்சங்காக்கிற கருவின்னு இருக்கான். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை பூரா போக்கக்கூடியது அறிவு தாங்க. எனவே அறிவும் அறிவியல் சாதனமும் தான் மனித குலத்தை மேம்படுத்துகிறது என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. ரொம்ப நல்லா அரங்கம் நிறைந்த கரவொலியை பூதத்தானுக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை வாழ்த்த கொடுங்க. நல்லா நகைச்சுவையாக பேசினார். பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொன்னார். சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. வீட்டு உபயோகப் பொருட்கள் வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம் அவங்க சொல்ல போகிறாங்க. உலகத்துக்கே, நீங்கள் வீட்டுக்கு தான் போட முடியும், உலகத்துக்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. அவர் தான் கடவுள் இல்லையா? கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள், கங்காணியாக கலந்துங்கும் நின்றானை கங்காணி கண்டார் களவொழிந்தாரேன்னு பாடுறார் திருமூலர். கண்காணிப்பு கேமரான்னு உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு நம்பினா எந்த இடத்துல எவனும் தப்பு பண்ண மாட்டான். சிசிடிவி கேமரா வச்சிருக்க இடத்துல மட்டும் இல்லை, அது இல்லாத இடத்திலும் தவறு செய்யாமல் இருப்பதற்குத்தான் கடவுள் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை. இங்கே கடவுள் இருப்பான் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறார் அடுத்து. அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இப்போ கேட்குறீங்க. உட்காந்து வாங்க தம்பி. கேட்குற மக்களுக்காக திருவாரூர் கார்த்திக் ராஜா ஆன்மீகத்துக்காக பேச வரார். எவ்வளவு இதுவாக இருந்தாலும் கடவுளைத்தான் நினைக்கிறவங்க நகரத்தார்கள். வாங்க ராம்ஜி வாங்க. என்னை நன்றாக இறைவன் செய்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தாயே தமிழே வணக்கம். கண்டவராயன் பட்டிக்கு தண்டாயுத சுவாமியை கண்டு வருவதற்கு எங்களை கொண்டு வந்திருக்கிற பேராசிரியர் குமரப்பன். குமரனே அவங்க அப்பனுக்கு பேராசிரியர் தான் இல்லையா? அப்படி எங்களை கொண்டு வந்திருக்கிற அந்த பேராசிரியருக்கும் இந்த பேராசிரியருக்கும் முதல் வணக்கத்தை சொல்லி, நான் பேராசிரியன்பா
இல்ல நம்ம கூப்பிட்ட ஐயா சொல்றேன், இங்க அந்த பேராசிரியருக்கும் இந்த பேராசிரியருக்கும் வணக்கத்தை சொல்லி, நிலையில்லாத உலகில் தமிழை துணையாக கொண்டு, நிலையில்லாத உலகில் தமிழை துணையாக கொண்டு ஈடு இணை இல்லாத கவிஞராய், ஈடு இணை இல்லாத கவிஞராய் இந்த இயற்கை வள கொள்ளையை கண்டு வேலனின் வேல் மழுங்கியதோ என உள்ளம் புழுங்கி இந்த மேடையில் முழங்கி சென்றிருக்கிற கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இப்போ பொதுவான இப்போ நம்ம எப்படின்னா, இந்த தில்லானா மோகனாம்பாள் படத்தில் சிவாஜி கணேசன் நாதஸ்வரம் வாசிப்பார், நல்லா வாசிச்சுக்கிட்டே இருப்பார். டப்புன்னு வேட்டு சத்தம் கேட்டோன்னு நிறுத்திடுவார், படப்படன்னு டென்ஷன் ஆகி எஞ்சி போயிடுவார். அந்த மாதிரி இவ்வளவு நேரம் வேத விற்பனர்களும் இசை கலைஞர்களும் அவ்வளவு ஒளியோட எப்படிரா பேசுறது, நமக்கு பேச்சு வருமானு தங்கிக்கிட்டு இருந்தேன். இறைவன் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, ஆன்மீகம் தான் இறைவன் நம்மளை அப்படி நல்வழிப்படுத்தி எல்லா ஓசையும் அடங்கியதற்கு பிறகு பேச வச்சிருக்கிறான். இப்போ அது இல்லை செய்தி. இப்போ இந்த ஓசைக்கே இவ்வளவு படபடப்பும் பதட்டத்தோடையும் இருக்கேன். ஆனால் எங்களுக்கு வாய்த்திருக்கிற நடுவர் அவர்கள், நீங்கள் எந்த மேடையில் வேணாலும் பேசிடலாம், ரொம்ப ஈஸி. ஒரு அரங்க கூட்டத்துக்குள்ளார பேசிடலாம், ஒரு மாநாட்டில் பேசிடலாம், ஒரு பந்தல் நிகழ்ச்சியில் பேசிடலாம், இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் பேசிடலாம், இது எல்லா இடத்துலையும் பேசிடலாம். பேசவே முடியாத இடம் எதுன்னா இந்த கும்பாபிஷேக மேடை தான். ஏன்னா ஒரு பக்கம் நாகசுரம் வாசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் அந்த கடங்கள் ஏறி வர்றதற்காக அவங்க வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் காவல்துறையிலேருந்து அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கும், இந்த பக்கம் மக்களுடைய பேரோசை இருக்கும், அந்த பக்கம் வாத்தியக்காரர்கள் வாசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் சிவவாத்தியங்கள் முழங்கும். இந்த அத்தனை சத்தத்துக்கு மத்தியிலும் அந்த கோயிலுடைய தலைவரலாறு சொல்லணும், அந்த கோயிலுடைய சிறப்பு சொல்லணும், இறைவனுடைய புகழ் பாடணுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. அதற்கு பேர் தான் வர்ணனை. அந்த வர்ணனையில் தனக்கென்று ஒரு முத்திரை வைத்திருக்கிற எங்களுடைய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்து, எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கு என்னுடைய மறுவணக்கத்தை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து தொடங்குகிறேன். வணக்கம். இந்த தேவர் மகன் படத்தில் இந்த ஒரு பஞ்சாயத்து காட்சி வரும். அதில் முதல்ல நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பேசுவாங்க, அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக உலகநாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் பேசுவாங்க. இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும் போதே அவருடைய தம்பி எந்திரிப்பார், எந்திரிக்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க, அமைதியாக இருப்பா, அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, ஊடால பேசக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாசர் எந்திரிச்சு ஒரு வசனம் சொல்லுவார். அந்த வசனம் தான் அண்ணன் பேசும்போது எனக்கு தோணுச்சு. எந்திரிச்சு அவர் சொல்கிற வசனம் என்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சபையில் சத்தமாக பேசுறது தான் சத்தியமாகி போகுது, அதில் உண்மை செத்து போகுதுன்னு. அண்ணன் பூரா பேசினார் பார்த்தீங்களா, அறிவியலால தான் எல்லாம் நடந்தது, அறிவியலால தான் எல்லாம் நடந்தது, பாருங்க லைட் எரியுது, பாருங்க மைக் இருக்கு, பாருங்க போன் இருக்கு, பாருங்க சிசிடிவி இருக்கு. அண்ணன் எல்லாம் இருக்குன்னே ஒரு பக்கமாவே போறீங்களேன்னு இன்னொரு பக்கத்தை பார்க்கணுமா இல்லையா? மனைவி வண்டியிலேருந்து விழுந்ததே அந்த வண்டிங்கிற உபகரணத்தினால தானே சொல்ல முடியல. அது அப்படின்னு சொல்லலாம். ஓட்டுறவன் சரியா இருக்கணும்லனே, ஓட்டுறவர் சரியா இருந்தா வண்டி ஒழுங்கா போகும்லனே, அதனால இதைத்தான் உங்க வீட்டில் அந்த அம்மாவும் சொல்லி என்ன ஓட்டுறவர் சரியா இல்லை. அண்ணன் சொன்னாரு, பாருங்க கொரோனா வந்தது, எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் எல்லாருக்கும் இது கஷாயம் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு. கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாரு பாருங்க, எவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு பாருங்கன்றாரு. அண்ணா கொரோனா ஏன் வந்தது அதை சொல்லலையே, அந்த ஆய்வகத்திலேருந்து வெளிவந்ததனுடைய கிருமியினாலதான் கொரோனா வந்ததுன்னு சொல்றாங்களே. சரி, அதுக்கடுத்து அண்ணன் சொன்னாரு, பாருங்க வேக்சின் வந்துருச்சு, அறிவியல் பாருங்க காப்பாத்திருச்சு அப்படின்னு. நோயும் கொடுத்து வேக்சினையும் கொடுத்து அது பாருங்க வேக்சின் வந்துருச்சு காப்பாத்திட்டோம் பாருங்க அப்படின்னு. என்ன அந்த வேக்சின்ல ஒரு வேக்சின் நாங்க தெரியாதனமா கொடுத்து விட்டோம், அதனால பக்க விளைவுகள் வருது, அந்த வேக்சின் நான் திரும்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ போட்ட கதையெல்லாம் என்ன? போட்ட கதை என்ன? அதோ கதி தான், அதே கதை, அதோ கதி தான். ஆக அறிவியல்னால அறிவியல் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல, நான் மறுக்கல. அறிவியல் உபகரணங்கள் தேவையா? ஆமா தேவை. எந்த அளவுக்கு தேவை? அறிவியல்னால் இவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்றீங்களே, அறிவியல்னால அழிஞ்சிருக்குதா இல்லையா? அறிவியலால் அழிவு அதிகமாக இருக்கிறது, அதுதான முக்கியம். ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 நாடு வீணா போனதுக்கு காரணம் என்ன சார்? அதை பேசவே மாட்டேங்கிறீங்களே. இந்த போன் இருக்கு பாருங்களேன், இதுல நல்ல தலைப்பு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த மானுட சமுதாயம் எப்படி முன்னோக்கி செல்லும், முன்னேறணும் அப்படிங்கிறது. இந்த முன்னேற்றம்ங்கிறத நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, தனி மனிதனுடைய முன்னேற்றமா நான் பார்க்கல. இப்ப பாருங்களேன், உங்களுக்கு இப்படி சொன்னா விளங்கும். ஒரு 80கள் 90களில் ஃபோன் இருந்திருக்கும். யார் வீட்டில் இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஊருக்கே அந்த வீதிக்கே ஒரே ஒருத்தர் வீட்டில் ஃபோன் அடிக்கும். அந்த ஃபோன் அடிச்சதுன்னா வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க.
டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்தோன்னே 3வது வீட்டு 4வது தெருவில் 3வது வீட்டு அக்காவுக்கு ஃபோன் வந்திருக்கு. அப்படியா அக்கா, சரி இருங்க அப்படின்னு அவங்க வீட்டு பிள்ளைய கூப்பிட்டுடுவாங்க. அந்த பிள்ளைய ஓடி போய் ஓடி போடா வசந்தி அக்கா வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு, வசந்தி அக்கா கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை இங்கேருந்து ஓடுவான், குடுக்குன்னு ஓடுவான். ஓடி வசந்தி அக்கா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கா, யாரா பேசுகிறா அப்படின்னு அந்த அக்கா கேட்கும். போன வாரம் ஊருக்கு வந்துட்டு போனாங்கல்ல மாமாவும் மாமியும், அந்த மாமி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவான். எங்கே, 4வது தெருவில் இருக்கிற 4வது வீட்டில் இருக்கிற வசந்தி அக்காவுக்கு. அதுக்குள்ளார இந்த ஃபோன் அடிச்சிருக்கும்ல, இந்த ஃபோன் அடித்த அக்கா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மதனி எப்படி இருக்கீங்க, வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்க, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா, உங்கள் புருஷன் எப்படி இருக்காரு, எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, இப்படியான உறவு முறை இருந்ததா பாருங்க. யார் என்னன்னே தெரியலனாலும் அந்த மொத்த ஊருக்குமான சுமூகமான ஒரு உறவு முறை இருந்ததா? இன்னைக்கு அவன் ஃபோன் அடிக்குது சார், அவன் நம்பருக்கு ஃபோன் வருது சார். எவ்வளோ பதட்டமாக வரான்றது, எத்தனை பேர் பதட்டமாக வரீங்க. அப்புறம் அண்ணன் சொன்னார் சிசிடிவி கேமரா இருக்கு. அதான் நீங்கள் நடுவர் அவர்களும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. காக்கும் கங்கான்னு யார் கண்டா கடவுள் ஒருத்தன் பார்க்குறாங்கிற உணர்வு வரணும்னு. நம்பிக்கை மேலே கல்லெறிஞ்சிருக்குது சார் இந்த ஃபோனு. யாரையாவது நம்பி உங்களால் இன்னைக்கு பேச முடியுதா? உங்கள் ஃபோனை எடுத்து நம்ம இவர்கிட்ட சொல்கிற மாத்திரத்தை தான் புரிஞ்சுப்பறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களால் ஃபோன் எடுத்து பேச முடியுதா? நீங்கள் சொல்கிற செய்தியை அவர் ரகசியமாக வச்சு பாருங்கிற நம்பிக்கை சகன் மனுஷன் மேலே உங்கள் மேலே இருக்கா சார்? அறிவியல் கண்டுபிடிப்பு தானே இந்த அட்டூழியத்தை செய்து. அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, அண்ணே உங்கள்கிட்ட சொல்கிறேனே, உங்களை நம்பி சொல்கிறேனே, அந்த ஒரு வார்த்தை முடிஞ்சு போச்சு. கொண்டு வச்சு கொளுத்துற வரைக்கும் அந்த ரகசியம் அவர் 2 பேருக்குள்ளே தான் இருக்குது, வெளியிலே இருக்காது. இன்றைக்கி அண்ணன் தம்பியே ஃபோனில் பேசிக்க முடியல சார். ஃபோனில் பேசுகிறதுக்கு ஃபோனை எடுக்கிறதுக்கு தயங்குறான், 1000 யோசனை யோசிக்கிறான். அப்புறம் அதை விட இன்னொரு ரொம்ப சிறப்பாக வேகமாக வேற அண்ணன் சொன்னார் பாருங்க, கருத்தடை சாதனம் வந்திருக்குது, அதையும் அறிவியல் தான் கொடுத்தது. இப்போ பாருங்க, இப்போ குழந்தை பிறத்துக்க முடியல அப்படின்னா அதுக்கான ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்திருக்கு சார். அது எதனால் வந்தது அதை சொல்லணுமே நீங்கள். அது எதனால் வந்தது? அபரிவிதமான அறிவியலுடைய வளர்ச்சியினுடைய விளைவுனால தானே சார் இன்னைக்கு அது வந்துக்கிட்டு இருக்கு. விவசாயம் பண்ணார், எங்கள் பெரியப்பா விவசாயம் பண்ணார் அப்படின்னீங்க. இன்னைக்கு சீட்லெஸ் வருது. எதனால் வருது? அந்த சீட்லெஸ்ஸை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பக்க விளைவுகள் வரும்னு சொல்கிறானே, அது அறிவியலுடைய வளர்ச்சியினால வந்த இது இல்லையா, பாவம் இல்லையா? அதையும் நீங்கள் சேர்த்து தானே சொல்லணும். அதனுடைய பக்க பேசினா சத்தியம் மங்கிரும். அதனுடைய பக்க விளைவுகள் பின் விளைவுகளையும் சேர்த்து நீங்க அறிவியலோட சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். அதனால தான் சொன்னார் மாணிக்கவாசக பெருந்தகை சொன்னார், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனிது அமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூட்டா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உள் உருகம் வேண்டுவனேங்கிறாரு. என்ன சொல்றாரு? அறிவு அறிவுன்னாரு. அதே திருமூலர் தான் சொல்றாரு, அறிவு வானுக்குள் ஈசன் கருப்போ சிவப்போன்னு ஆராய்ச்சி பண்றேன், அது இல்ல அறிவு. ஊனுக்குள் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போன்னு ஆராய்ச்சி பண்றேன், அது இல்ல. ஊனுக்குள் இறைவன் உறைந்திருக்கிறான்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அது ஞானம். அறிவு வேற, ஞானம் வேற. அதாவது தேனாச்சினா நாவண்ணா ஐயா இருக்காங்களே, இவ்வளவு பெரிய கோயிலை சந்ததிகளுக்காக கட்டி வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஞானத்தின் வெளிப்பாடு. அந்த ஆன்மீகம் எதை சொல்லுதுங்கிறத பாருங்களேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அறிவியல். ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. வைகாசி மாசம் கார்த்திகை அன்னைக்கு, அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த ஐயா. வைகாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு ஊருக்கெல்லாம் நல்லா அருமையாக மகேஸ்வர பூஜை எல்லாம் போட்டு சுவாமிக்கு எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட்டு தன்னுடைய பிள்ளைகள் 4 பேர் பிள்ளைகள் எல்லாரையும் கையில் கூப்பிட்டு வழக்கை வாங்கி கொண்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இறைவனோடு 2.5 கலக்கப் போகிறேன் என்று சொல்லிய நேரத்தில் இறைவனோடு 2.5 கலந்தவர் தேனாச்சினாவன் ஐயா. அதனால் அவருக்கு இங்கே சமாதி வைத்திருக்கிறார். சொன்னபடி எல்லாம் அப்படிலாம் மனிதர்கள் எப்படி ஞானத்தால் தானே, அது ஞானம் இல்லையா? அப்புறம் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, கார் என்பது அறிவியல் சாதனம் சார். ஆனால் அதை இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும்ங்கிற உணர்வு எங்கேருந்து வரும்னா ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடுனால தான் வரும். அவருடைய பிள்ளை இப்போ அவர் சொன்னாங்களே, அந்த ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த குமுகாயம். அதாவது எப்படி சொல்றது, நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது, என் பக்கத்தில் இருக்கிறவனு என்னை போலவே நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை எது கொடுக்கும்னா ஆன்மீகம் தான் கொடுக்கும். அறிவியல் என்ன பண்ணிருச்சுன்னா, இன்னைக்கு வள்ளல் பெருந்தகை சொன்னார், என்ன சொன்னார்? தனித்திரு விழித்திரு பசித்திருன்னார். தனித்து இருக்கிறது வேறு சார். இன்றைக்கு அறிவியல் சாதனங்கள் உங்களை தனிமையாவே வச்சிருச்சே. அப்பாவும் பிள்ளையுமே பேசிக்க முடியலையே வீட்டுக்குள்ளார. அறிவியல் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்குது. உங்க வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிற நபர்களோட உங்களால பேச முடியலையா? அறிவியல் சாதனை எவ்வளவு பெரிய இடைஞ்சலை உண்டு பண்ணியிருக்குது. அப்படிங்கிற போது இந்த அறிவியல் சாதனங்கள் என்பது ஆக்கப்பூர்வமானது தான், நான் மறுக்கல. அது எந்த அளவுக்கு என்பதுதான் முக்கியம். அப்புறம் இந்த கொரோனா சொன்னோம் இல்லையா, இந்த கொரோனா காலகட்டத்தில் அண்ணன் சொன்னார், ஒரே ஒருத்தர் மட்டும் கோயிலுக்குள்ளே போய் பூஜை பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு. ஆனால் இந்த அறிவியல் சாதனம் உங்களுக்கு வேறு வேறு வகையில் பயன்பட்டதோ இல்லையோ தெரியாது. இங்கு இருக்கக்கூடிய நகரத்தார்களுக்கு தெரியும். ஜூம் மீட்டிங்லையும் வாட்ஸ்அப் கால்லையும் உட்காந்து வேத பாராயணமும்
திருப்புகழும் திருவாசகமும் தேவாரமும் கூட்டு பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு இல்லமும் கோயிலாக்கியது என்று சொன்னால் அது ஆன்மீகத்தினால் தான் நடந்தது அது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அப்போ ஆன்லைனில் சில சமயம் பேச கூப்பிட்டுருவாங்க என்னைய. அப்போ ஆன்லைனில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தவங்க நல்லா ஒரு அம்மாலாம் காலை நெட்டிக்கிட்டு அது வாட்டுக்கு அப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருங்க ஒருத்தர் என்னைய பார்த்து, அது கையில் காட்டி காட்டி சாப்பிட்றாரு. பேசுகிற ஆளுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தர் அப்படியே நான் பார்க்குறேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, பச்சி சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு, அப்படியே இங்கேருந்து இறங்குறாரு, வேகமாக நடக்கிறாரு, காருக்குள்ளே போகிறாரு, கார் ஓட்டுறாரு. எனக்கு ஒரு பெரிய பயம், கடைசியாக டாய்லெட்டுக்குள்ளே போயிடுவாரோன்னு. ஆன்லைனில் பேசுறதுல அது ஒரு பெரிய சிரமம் இருக்கு. ஆன்மீகம் தான். ஆன்மீகம் என்பதை ஆன்மீகம் தன்னை உணரும் கலை இல்லையா அது? அறிவியல் ஆன்மீகத்திற்கு எதிராக எவ்வளவு விஷயங்களை டைவர்ட் பண்ணுது பார்த்தீங்களா நீங்க? நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு சிம்பிளா புரியும். சார் விஞ்சி இருக்கு சார், பழனி மலைக்கு போறோம் நம்ம எல்லாரும், அதுவும் நகரத்தார்கள். பழனி மலைங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப உயிருக்கு இணையான பெருமான், உங்கள் உயிருக்கு நெருக்கமான இறைவன். பழனிங்கிறது சொல்ற போது கண்டராயன்பட்டி தான் ரொம்ப முக்கியம். கீழவட்டகை காவடிகளினுடைய எல்லையாக நின்று இங்கிருந்து தான் எல்லோரையும் இணைத்து கொண்டு போகிற மேலவட்டகை கீழவட்டகைக்கு ஒரு மையமான பகுதியாக இருக்கிற ஊர் கண்டராயன்பட்டிங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படிங்கும் போது பழனிக்கு போறோம், விஞ்சி இருக்கு இல்லையா, விஞ்சில் ஏறி போகலாம், நடக்க முடியாதவங்க ஏறி போகலாம். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இந்த அறிவியல் சாதனம் என்பது முருகன் இருக்கக்கூடிய இடத்தை விஞ்சில ஏற்றி உங்களுக்கு அனுப்பும். ஆனால் ஆன்மீகம் மட்டும்தான் முருகனையே உங்களுக்கு காட்டும் என்று சொன்னால், தன்னை போல பிறரை எண்ணக்கூடிய மனப்பக்குவத்தை ஆன்மீகம் தான் தரும், அறிவியல் அதற்கு எதிரி என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ் சபாஷ். மிகுந்த நேரத்தினுடைய அருமை கருதி நான் சொன்னோன்னே நிறைவாக முடிச்சுக்கிட்டாரு. ரொம்ப அருமையான விஷயம், நல்ல கருத்துக்கள். வாங்க அருமையாக தம்பி நான் கார்த்திக் ராஜாவினுடைய அற்புதமான வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்க வாங்க. விஜய் டிவி புகழ் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு புகழ் வெற்றியாளர்கள் கும்பகோணம் நாகமுத்து பாண்டியன்